ஹாய் அழகண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஜேகே மட்டும் இருக்க மாட்டார், 7 பேரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் மெயின் லீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்க புள்ள ஜேகே. ஓகே, ஸோ இது வந்து லைட்டாக நிறைய பேர் வந்து மிலிட்ரி பேஸும் கேட்டிருந்தேங்க. லைக் மை மிலிட்ரி ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சம்திங் நான் நிறையா டைட்டில் பார்த்தேன். ஸோ இதில் அவங்க மிலிட்ரி போகிறதாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் இது வந்து பார்த்திங்கன்னா 14K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பார்ட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம் 14 ஒன் ஷாட்ஸில். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இங்கே ஜேகே தென் அதர் மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ஐடலாக தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே, அதாவது 7 பேருமே பொண்ணுங்களை லவ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கேர்ள்ஸ் வந்து லவ் பண்ணுறாங்க தான். இவங்களோட லவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது, வெளியில் யாருக்குமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இதே மாதிரி வையனோட வீட்டில், அதாவது 7 பேரோட லவ்வர்ஸ் தான் ஆக்சுவலாக வையன். ஓகே, ஸோ அவங்க 7 பேரோட பேரண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதேமாதிரி பாய்ஸோட அம்மாஸுக்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே 7 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் ஒன்றா இருக்கிறானுங்க பசங்க. ஓகேவா, நம்ம பசங்கள்லாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த 7 பேர் இருப்பாங்களே, அவங்களும் தனியாக வேறு ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. 7 பேருமே ஒன்றா தான் அந்த வீட்லேயும் தனியாக இருக்காங்க. ஏன்னா யார் கேமரா வச்சு எது வச்சு பார்ப்பாங்க, பிரச்சனை ஆகிடும், இஷ்யூஸ் ஆகிடும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் செப்ரேட்டாக தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் சீக்ரெட்டாக லவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போது ஜேகே வந்து என்னென்னா இந்த எல்லாரோட லவ்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஆனால் வையனுக்கு மட்டும் அங்கே உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கும். லைக் உடம்பு முடியாமன்னா ஐ மீன் டேட். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து டேட் அப்போ கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்களா? ஸோ அதனால் ஜேகே வந்து என்னென்னா தேவங்களோட லவ்வர் இருக்காங்களா, ஸோ அந்த பொண்ணை நான் வையனுக்கு பதிலாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லும். எங்கள் ஜேகே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படியே தேவங்களோட ஆளு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பொறுமையாக போயிடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாஸ்க்கு ஹூடி எல்லாத்தையுமே போட்டுட்டு பைபிளில் வந்து வந்திருப்பார் அவங்க அந்த ஆளுங்களோட வீட்டுக்கு. ஸோ வந்ததும் உங்களால் தான் ஏந்திரிக்க கூட முடியாதுல்ல, ஆனால் பை த வே அவருக்கு வந்து டூப்ளிகேட் சாவி இருக்கும். ஸோ அந்த சாவி அப்படியே நுழைச்சிட்டு உள்ளே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே படுத்தது தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க போல். ஸோ வந்தது கொண்டது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு ½ அன் ஹவர் லேட்டாக நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய ஆர்ம்ஸில் யாரும் உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கிற மாதிரி, லைக் நல்லா இருக்குது, வார்ம்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் அது ஜங்கோக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லைக் அவரோட வார்மை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு டக்குன்னு இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜங்கோக்கா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் ஹேர் அப்படியே கோதி விட்டுட்டு அந்த போய் எல்லாம் சொல்லுது. நீங்கள் பரவாயில்ல, உனக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி, சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. இதில் என் ஹெல்ப் எப்படி இருக்குன்னா 1-2 மாதம் கிடையாது, ஏறக்குறைய 10 மாதம் உனக்கு இந்த வலியே இருக்காது. ஆனால் அதோட தான் ஒரு பெரிய வலி தந்துடுவீங்களே, ப்ரெக்னென்சி வலி அதானே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. யாழா இல்லை என்ன கற்பூர புத்தி உனக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவங்கள இது பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. இங்கே ஜங்குகா அது ஒரு காலம் இல்லடி அப்படிங்கிறாரு. ஏதோ ஒரு காலம் இல்லை அப்படிங்கிறீங்க. நீ நானும் லவ் பண்ணலாம் அதெல்லாம் சில நேரத்தில் பாட்டு பாடும் போதெல்லாம் எனக்கு தோணும். இப்போ ஒரு புதுசாக ஆல்பம் பண்ணுறக்கு தெரியுமா? என்ன ஆல்பம்? 7ன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் டி. அப்படியே எனக்கு நினைப்பு தான் வந்துச்சு. அதான் உன்னை பார்க்க அப்படியே வந்துட்டேன். அடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆஹா பாடி காட்டு, உனக்கு இல்லை மியானா எனக்கு அவ்வளோவா இப்போ தான் நான் எழுதிட்டுருக்கேன், பரவாயில்ல மூடிட்டு பாடுறா, உடம்பு சரியில்லைன்னு யாரும் ஐயோ மூடிட்டு பாடடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹஸ்கியில் சரிங்க சி நடிக்காத அப்படிங்கிறாரு. சரி பாட் ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிறீங்க. சரி உனக்காக தான் பாட போகிறேன் ஓகே, அறுக்காத மேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்
என்ன நான் பாடுபடுத்துகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கீங்க. Weight of the world on your shoulders, I kiss your waist and here's your mind. I must be favored to know ya. I take my hands and trace the lines. Is the way can you can try? Is the way can you can try? Come at you any other life, break me another time. You wrap me and you give me life, and that's one out of a night. I'll be loving you right. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday, week. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, 7 days a week. Every hour, every minute, every second. And the night of a night, I'll be loving you right 7 days a week. எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. ஏய் சூப்பர்டா, நல்லா கேட்சியாக இருக்குது. என்னமோ சொன்னேன் உனக்கு அவ்வளோவா வரல கில்லன்னு. ஏய் தெரியலடி உன்கிட்ட பாடும்போது வந்துருச்சுடி அப்படிங்கிறாரு. அப்புறம் இதுக்கு எக்ஸ்பீரியட் வெர்ஷன் இருக்குது. அப்படின்னா இதே பாட்டு ஆனால் ஒரு வேர்டு மட்டும் மாறும். என்ன வேர்டு அது? சர்ப்ரைஸ். எனக்கு சொல்ல மாட்டியா? முடியாதுபடி முடியாதுபடி, எல்லாத்தையும் ஏன் வாயிலிருந்து வாங்காதபடி. படி 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 போ மஞ்ச பாரு. பரவாயில்ல, நான் இந்த பாட்டு கேட்டு ரெக்கார்ட் பண்ணினி. ஐயன் தயவு செஞ்சு லீக் பண்ணிடாதடி. நீ அந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு பண்ணணும் தோணுது அப்படிங்கிறீங்க. பண்ணு, எனக்கு என்ன. அப்புறம் நாளை பின்ன யார் மூலியமாக வரும், எந்த மூலியமாக வரும், உன்னை தேடி வருவாங்க. அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லி எனக்கு என்ன பிரச்சனையே இல்லை, ஏஸ் ஐ லவ் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்கள் தான் உட்காந்து குத்துதே குறையுதுன்னு உட்காந்து இருந்துகிட்ருக்கணும். நான் ஏன் குத்துதே குறையுதுன்னு இருக்க போகிறேன்? எனக்கு ஓகே தான்பா. அப்போ சொல்லு, ஏன் வெயிட் பண்ணுற? கொழுப்பு தான் பட்டா அப்படிங்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படியே ஜாலியாக பேசி முடிச்சுட்டு ஒரு லைக் உங்கள் கூட தான் அவர் இப்படி தான் நல்லா ஜாலியாக பேசிப்பீங்க, அடிச்சுப்பீங்க, பிடிச்சிப்பீங்க, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து யங் லைன்ஸோட கேர்ள்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆனால் தெரியாது, வெறும் தேவங்களோட ஆளுக்கு மட்டும் தான் தெரியும் இங்கே வந்து ஜாங்கோக்கா வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணுங்களா பார்த்து ஜேகே நீங்கள் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. ஹாய் ஒன்னி, நான் சும்மா தான். சும்மாவா என்ன, ரொமான்ஸ் தானே அப்படிங்கிறாங்க. ஒன்னி அவளுக்கு டேட் ஒன்னி அப்படிங்கிறாரு. அதானே பார்த்தேன், இல்லைன்னா ரொமான்ஸ் தானே. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்கள் ஸ்பேருக்கு ஒரு ஆன்சர் வச்சுருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. ஸோ அவங்களாம் ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாங்க. ஆனால் இவர் வந்து லைக் ஒருத்தவங்கக்கிட்ட மட்டும் பேசவே மாட்டார். லைக் யாரோடனா ஜின்னோட ஆள்கிட்ட மட்டும் பேசவே மாட்டார். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அவருக்கு வெக்கம் வரும். ஸோ ஏனே தெரியாது, அது அவனுமே கேட்டுட்டாங்க. யாருன்னா ஜின்னுமே கேட்டிருந்துருப்பாரு. ஏன்டா எல்லாருக்கிட்டேயும் பேசுகிற, எல்லார்கிட்டையும் ஜாலியாக கவுண்டர்லாம் கொடுக்குற, ஏன் என் ஆள்கிட்ட மட்டும் பேச மாட்டேற அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்டிருந்துருப்பாரு. அதுக்கு அவர் வெக்கப்பட்டுட்டே அதுக்கு ஆன்சர் சொல்லாமே போயிருந்துருப்பாருங்க ஜங்குக்கு. ஆக்சுவலாக அவள் உட்காந்து என்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கா, என்ன எல்லார்ட்டையுமே பேசுகிறாரு, அவருக்கு என்னை பார்த்தா பிடிக்கலையா, ஏன் ஜங்குக்கு என்கிட்ட மட்டும் பேச மாட்டுறாருன்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நீ சொல்ல வேண்டியதானே யாங் அப்படிங்கிறாரு. அது சொன்னால் அவள் கேட்குற மாதிரியாடா இருக்கா? தயவு செஞ்சு ஏதாவது பேசி தொலைடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஒன்னி எல்லாம் திரும்பி இருப்பாங்க. யூனா ஒன்னியை கூப்பிட்டேன். பர்றா யூனாட்ட பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே அப்படியே போயிருந்துருப்பாங்க. அந்த பொண்ணு நம்மளையா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக வருது. ஒன்னி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. நான் சாப்பிட்டேன் ஜேகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெளில எப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தீங்களா? எப்படி இருந்தது வெளில போனது? ஷாப்பிங் போனீங்களா? ஆமாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல ஒன்னி? ஐயோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக. சரி கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு. சரி அப்போது சரி நான் போயிட்டு வரேன் ஒன்னி. சரி ஓகே சங்கர். ஸோ அந்த இடத்த விட்டு அவரும் போயிருந்திருப்பார். ஒரு பாய் சொல்லிவிட்டு லைட்டாக கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பார். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா இருந்ததில்ல அவரோட இருந்தது. ஸோ அதையே நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
இங்கே வந்து 7 பேரையுமே யாருன்னா அந்த அவர் ஒர்க் பண்ணுறாருல பிக்கெட்டா இப்போது வேறு ஏதாவது ஹைபு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஹைபு வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க 7 பேருமே. என்னடா நம்ம 7 பேருமே கூப்பிட்றானுங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மிலிட்ரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். வாட், மிலிட்ரியா? எனக்கெலாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினிங்க அலறாரு. ஜங்குகாவுக்கு கண்ணே கலங்குது. ஐயோயோ மிலிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுக்கப்புறம் சுகாவுக்கு சுத்தமாக உடன்படையில், உடம்பு வேறு சுகாவுக்கு வேறு சரியில்லையா, நான் எப்படி மிலிட்ரிக்கு போக முடியும், எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதில் ஆரம் மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஆரம் ஜின் ஓகே அவங்க 2 பேருக்கும். மற்றவங்க யாருக்குமே அவ்வளோவா உடன்பாடு இல்லாத மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆரம் வந்து சொல்கிறாரு, நம்ம நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நம்ம பண்ணாதான் நம்மளை பார்த்து 4 பேர் நிறைய பேர் வந்து மிலிட்ரி போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஜஸ்ட் போயிட்டு வருவோம். அதே மாதிரி எங்கேயும் கவலைப்படாத, உனக்கு ஏற்ற மாதிரி ஜாப் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம்னா ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும்டா இவங்கி, நம்ம ஃபேன்ஸ்க்காக நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோதான். மற்றவங்க யாருமே பேசல. ஆரம்பி இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் லைக் அவர் லீடரை தாண்டி அவங்க நல்லதுக்கு தான் அவர் பேசுகிறாரு. அப்படியே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க, அப்படியே அமைதியாகிட்டானுங்க. ஸோ இங்கே வந்து அவனுங்களோட வீட்டில் தான், இங்கே 7 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்காங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த வீட்டு மொட்டை மாடி டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. லைட்டாக அந்த தேவங்களாம் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோயோ என் ஆள் இல்லாமலாம் நான் இருக்க மாட்டேன்டா, என்னால் முடியாதுடா, ஐயோ விட்ருங்கடா அப்படிலாம் அலறாரு. இங்கே எதுவுமே பேசாமல் அப்படியே ஜங்குகா மட்டும் அந்த இடத்த விட லைக் தள்ளி மட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் நீங்களும் ஒன்றா எடுத்த பிக்கை வந்து ஒரு ஆப் லாக்கில் வச்சுருக்காரு போல். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எப்படி ஒரு வருஷம் உன்னை பார்க்காம அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற மாதிரி 3 வருஷம் கிடையாது, 1 வருஷம்தான். அட் அ டைமில் 7 பேருமே உள்ளே போகிற மாதிரி, அட் அ டைமில் 7 பேருமே வெளில வர மாதிரி அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே தனித்தனியாக அவங்க ஆளுக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டு அந்த நைட்டு தூங்கியிருந்திருப்பானுங்க. ஸோ இங்கே என்னென்னா ஜேகே இருக்கார்ல, உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ மற்ற பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணி பேசுகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே வந்து ஜங்குகா வந்து உங்களை கூப்பிட்டுருந்துருப்பார், அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்துருப்பார். இங்கே தேயவங்க அதுதான் பண்ணியிருந்திருப்பாரா. ஸோ தேயங்கோட ஆளும் நீங்களுமே வரீங்க, எதுக்கு 2 பேரும் நம்மளை கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே பிடி சொல்லியிருந்தேனே, ஸோ ஹைபிளில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மெயினாக ஒரு 3 பேருக்கு வந்து தெரியும், இவங்க லவ் பண்ணுறாங்க 7 பேருமே அப்படிங்கிறது தெரியும், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் தேவங்கும் நல்லா ஜாலியாக நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது தேவங்காலாம் அடக்க முடியல, டக்குன்னு ஒரு மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட லவ்வரை கட்டி பிடிச்சிட்டு, மிலிட்ரி எங்களுக்கு இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படியே நீங்கள் உறைஞ்சி போய் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே இது உண்மையா, தேவம் சொல்கிறது உண்மையா, சொல்லு ஜேகே. மிலிட்ரி போகிறோம் தான். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பேசலை, அப்படியே கடன்னு நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. எங்கள் தேவங்களோட ஆள், என்னடா சொல்கிற, வேணான்னு சொல்ல வேண்டியதானடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்க மாதிரி கேட்குறா. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவங்க வந்து சொல்லிட்டாரு, எங்களால் வேறு வழி இல்லை, நாங்கள் எல்லாருமே அமைதியாகிட்டோம். அதனால் நான் எல்லாமே இருக்க முடியுமா தேவாங்க, என்னால் முடியாதுடி. அதை பொண்ணு அப்படியே ஹக் பண்ணுறா, ஏன்னா ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே பேசலை கொல்லலை எதுவும் பண்ணல, அப்படியே ஜஸ்ட் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, ஒரு கர்டன் பின்னாடி நின்றுட்டுருக்க மாதிரி. அப்போ வந்து ஜங்குகா வந்துட்டு, ஓய் பேபி என்ன, ஸோ சாரி, நீ என்ன தப்பு பண்ண சாரி கேட்குறதுக்கு, மிலிட்ரி தானே, ஒழுங்காக போய் சர்வ் பண்ணிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியேவா போயிட போகிற, அதான் வெக்கேஷன் லீவ்ஸ் இருக்கும், அப்புறம் நாங்களுமே வந்து பார்க்குற மாதிரி அலவுட்லாம் இருக்குல்ல,
எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் 7 பேர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. அதில் நான் என்ன குட்டையை குழப்புறது? சேஃபாக இரு, அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறது, ஆசைப்படுறதெல்லாம். ஓகே, லவ் யூ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே ரிட்டன் பேக்கை வந்த மனுஷனை ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு ½ அன் ஹவர் ஒரு மாதிரி உம்மன்னு தான் இருக்கீங்க. டக்குன்னா அப்படியே அவரை பார்த்துட்டு எப்போ போகணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்ளிகேஷன் இனிமேல் கொடுக்கணும், 1 மந்த்துக்குள்ளே போயிடுவோன்னு நினைக்கிறேன். அப்போ நீ பாடின பாட்டு அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் ரெக்கார்டிங் வேறு இருக்குது, நான் போகணும். ஒன்று நீ நல்லா பார்த்துக்கோ. ஓகே, 7 பேருமே தனித்தனியாக போட்டுருவாங்களா? யாருமே ஒன்றா இருக்க முடியாதா என்ன? தெரியலடி அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே போயிருந்திருப்பார். 7 பேருமே எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க. ஆனால் ஜின்னோட ஒய்ஃப் மட்டும் லவ்வை மட்டும் அடங்கவே இல்லை. எனக்கு நீ போகிறதுல சுத்தமாக உடன்பாடே இல்லை அப்படி இப்படின்னு காய்ச்சி போச்சுன்னு திட்டி, இதில் 6ஆம் வேறு சேர்த்து வேறு திட்டிருப்பா. அவர் போகணுன்னு ஆசைப்பட்டா போக வேண்டியதானே, அவர் எதுக்கு உங்களெல்லாம் சேர்த்துருக்கிறாருன்னா ஜின்னு டென்ஷன் ஆகிட்டான். தப்பார், அவனை பற்றி தப்பாக பேசினா எனக்கு கோவம் வந்துடும். எல்லாம் தெரிஞ்சு தானே வந்த, அப்புறம் என்ன அப்படியே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சாரி நீ ஒரு கோவத்தில் திட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ அந்த மாதிரி பேசாத ப்ளீஸ். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேறு ஏதோ பேசியிருக்காது, அப்படியே ஹக் பண்ணியிருந்துருப்பா. ஸோ இங்கே வந்து நிறைய பேருக்கு நிறையா ஒர்க்கு வேறு இருக்கும். இங்கே வந்து சைமல்டேனியஸாக சிகேயில் வேறு அவர் வந்து கால் பண்ணியிருப்பார். அந்த ஜட்டி விளம்பரம் இருக்கும்ல, ஸோ அந்த கிளம்பில் அவர் அதை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பல்கான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க போல். அதில் அந்த மனுஷனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ சொன்னதான் ஆனால் உங்கள்கிட்ட சொல்லல, இந்த மாதிரி ஒரு இடத்துல சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லல, உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ ரெக்கார்டிங்ஸ்லாம் போயிட்டதுக்கப்புறம் லிட்ரலி 2 days அவர் செம்ம பிஸியாக இருந்திருப்பார் ஜங்குகா. பார்க்கக்கூட முடியல, பேசவும் முடியல, மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை. உங்களுக்கு இது பழகின ஒரு விஷயந்தான், ஏன்னா முன்னாடியும் அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் ஃப்ரீ ஆகிட்டு உடனே கால் பண்ணியிருப்பார் தான். ஸோ ஷூட்டிங்ஸ் அதுன்னு வந்து மனுஷன் வந்து ஒரு 2 நாள் புழிஞ்சு எடுத்துட்டாங்க போல். ஸோ இங்கே வந்து அந்த ஹைப்பில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ஒரு பாட்டு மட்டும் கிடையாது, 7 songs வந்து நீங்கள் பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த க்ளோஸ் டு யூ, ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ, 3D பாட்டு, சம்பாடி, எஸ் ஆர் நோ, இந்த பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து பாட சொல்லியிருந்திருப்பாங்க. அது எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாச்சை கேட்குறாரு. சாரி ஜாங்கோக், நீ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்கும், இருந்தும் பண்ணி தான் ஆகணும், வர வழியே இல்லை. ஸோ எப்படியோ எல்லாத்துக்குமே கொரியோகிராஃப்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் சாங்லாம் பண்ணி, அது நல்லா ஹிட் ஆகி 3D பாட்டு, க்ளோஸ் டு யூ எல்லாமே செம்ம ஹிட், எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எல்லாத்தையும் அடுத்துன்னு சொல்லிட்டு 7க்கு அப்புறம் ஒரு 2 weeks வந்து கேப் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு போட்டுருந்துருப்பாங்க எல்லா சாங்ஸுமே. எல்லாம் செம்ம வைரலாக அந்த 8த்துக்கும் கொடி பறக்குது அந்த மாதிரி தான் அந்த பிள்ளையோடது. எங்கே பார்த்தாலும் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகா பேனர், ஜங்குகா எல்லாமே ஜங்குகா தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 7 பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கேர்ள் இருக்கும்ல, ஸோ அந்த கேர்ளை வந்து நீங்கள் உங்களாகவே நீங்கள் ப்ரிட்டன் பண்ணுறீங்க. ஆமாம், சின்ன வயசில் சைல்ட்ஹுட்டில் வந்து அவர் உங்களை தேடி துரத்தி லவ் பண்ணியிருந்திருப்பார். எல்லா நாளும் அப்படியே பைத்தியம் மாதிரி வீட்லேருந்து வரது அந்த மாதிரி அப்படியே பைத்தியக்காரத்தமாக லவ் பண்ணுவாங்க சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட்லேயே தம்பி பிள்ளை அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஒரு வழியாக சரி தொல்லையாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அப்போயிலேருந்து நீங்களும் அவரும் லவ் பண்ணுறது தான். பிரேக்கப் எதுவுமே நடக்கலை, நார்மலாக நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. 2 பேருமே ஒரு நல்ல புரிதலில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 7 பாட்டு முடிஞ்சதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் எல்லாம் வந்து நீங்கள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சதும் மொபைல் பார்க்குறது தான் உங்கள் வழக்கம். அதான் எல்லாமே அதை பார்த்தியா இதை பார்த்தியான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காளுங்க.
என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா க்ரோம்லலாம் இந்த நெட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு சும்மா பார்க்குறச்ச ஆடாகவே என்ன ஓடுதுன்னா சிகே ஆட் தான் ஓடுது, கிளன் தான் ஓடுது. அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டு ஷாக்கு. எப்படி இருப்பார் அந்த மனுஷன்? நீங்கள் ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படியே உடஞ்சிட்டிங்க. பிகாஸ் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட எந்த கடுகளவு கூட அந்த மனுஷன் வெளியே சொல்லவே கிடையாது. நீங்கள் அப்படியே அமைதியாக நீயாவே எப்போ சொல்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இல்லை, ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே உண்மையிலே அவ்வளோ காண்டில் இருக்கீங்க. பிகாஸ் வெளியில் போகவே முடியல. எல்லா ஹோர்டிங்லேயும் அந்த மனுஷன் ஜட்டியோடு நிற்கிற மாதிரி தான் விளம்பரமே. இல்லைனா பேண்ட்டை வந்து முக்கால்வாசி அவுத்து அப்படி என்னது ஜட்டி கட்டுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் சொல்லியே தெரியணும். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு லவ்வராக எத்தனை பொண்ணுங்க எப்படி ரசிப்பாளுங்க, எப்படி பார்ப்பாளுங்க, எல்லாம் உங்களுக்கு அப்படியே மண்டைக்கு ஏறுது கிருட்டுன்னு. சரி, ராமியான் வேற இல்லை, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. பார்த்தா அங்கன்னு சிக்கே பார்த்தியா? ஐயோ ஜங்குக்கா செம்ம ஆட்டடி, செம்மையாக இருக்கும். ஐயோ அப்போ மட்டும் கிடச்சா நானே அவனை இழுத்துப்பட்டு பண்ணிட வேண்டி. இதெல்லாம் கேட்டால் லவ்வராக இருக்கிற நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் உங்களுக்கு இது இப்போன்னு பழகினதில்லை, முன்னாடியே பழகின ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த அளவு இம்பேக்ட் இருந்ததில்லை உங்களுக்கு. அமைதியாக இருக்கீங்க. அந்த மனுஷன் அதுக்குள்ளே வந்துட்டார். ஐயையோ இன்னைக்கு ரிலீஸே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்திருப்பார். பட் நீங்கள் மார்னிங்கே ராமியான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்களா. எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேயோட ஆள்கிட்ட கேட்குறாரு. தேயோட ஆளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு சிரிப்பு வருது. யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுது. எதை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, வைய நீங்கள் அப்படிங்கிறாரு. தெரியலையே, என்கிட்ட சொல்லிட்டு போலையா? காணோம் ரூமில். நல்லா பாருங்க ப்ரோ, இருப்பா. இல்லை, அந்த பொண்ணுமே வந்து பார்க்குது. பார்த்தா ஆளை காணோம். உங்களுக்கு கால் பண்ணுறீங்க, அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஸ்டில் நீங்கள் ஃபோன் எடுக்கல. அதுக்கு அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தேவையோட ஆள் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மனுஷன் அங்கே தான் இருக்காருன்னு போல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் அவளை சொல்லி ஃபோன் எடுக்க சொல்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படியே நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க. நீங்கள் ராமியன் வாங்கி வீட்டில் செய்யலான்ற ஒரு பிளான். பட் இவங்க இப்படி பண்ணதாலே அங்கேயே வந்து சுட வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபோன் அப்படியே சுவிட்ச் ஆஃபில் போட்டாச்சு. உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏற்றுன்னா மனசை முன்னாடியே சொன்னாலாவது மனதளவில் நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்போம். காலையில் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸோடு எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்படியே ஒரு மாதிரியாகிடுச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 10 minutes லேட்டர் பொறுமையாக நீங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ண போகிறீங்க. பார்த்தா யாரோ உங்கள் பக்கத்தில் வந்து ராமியான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இல்லை டைம் ஆகிடுச்சுலன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திரிக்க போகும்போது டக்குன்னு கை பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி கையில் வந்து டாட்டா கொடுத்துருக்கு. அதை பார்த்து அடுத்த செகண்ட் அப்படியே டக்குன்னு உதறி விட்டுட்டீங்க. அப்படியே பெல்லை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவரை டக்குன்னு கார்டு கொடுத்து இதுக்கும் சேர்த்து பில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்னோடய பில்லை மட்டும் போடுங்க பையன் அப்படிங்கிறாரு. நீங்கள் காதலே வாங்கலை, நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் பில் போட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்திருப்பீங்க. சார் நீங்கள் பில் அப்படி சொல்லிட்டு அவரோட கார்டு கொடுத்துட்டு வராரு. நீங்கள் மட்டும் அப்படியே அவர் அந்த பைசாலாம் பே பண்ணிட்டு வரதுக்குள்ளே ஆளை காணோம். இங்கே கையில் ஒரு டப்பா வர வச்சுட்டு இந்த மனுஷன் ரோட அவங்கள தேடிட்டுருக்காரு. பார்த்தா அங்கங்கே அந்த ஹோர்டிங்ஸில் எல்லாமே அந்த மனுஷன் அப்படி அரைகுறையாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஐயோ இப்போன்னு வேற இதை வேற பெருசாக போட்டு உயிரை வாங்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேற எங்கேன்னு தேடிட்டுருக்காரு. கிடைக்கவே இல்லை. பட் ஒரு வழியாக அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டதும் அப்படியே காரில் போட்டு இழுத்துட்டு அப்படியே உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. கார் மட்டும் எங்கேயோ போயிட்டே இருக்குது. நீங்கள் எதுக்குமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க. ஜாங்கோகா வந்து சாரி சாரி எதுக்கு சொல்லுவாங்க சொல்லுங்கள்? நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை நான் திருப்பி பண்ண மாட்டேன். நான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அந்த தப்பு என்கிட்டேருந்து வராது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாரிங்கிற வேர்ட். ஆனால் நீங்கள் தெரிஞ்சே தானே பண்ணீங்க. தெரிஞ்சே பண்ணுறதுக்கு எப்படி சார் மன்னிப்பு கிடைக்கும்?
அதை நீங்கள் பழகின விஷயம் தானே. என்கிட்ட என்னென்னா சொல்லிட்டா எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க. என்னங்க இதை எனக்கு பழகிடுச்சு. என்ன இனிமேல் உங்ககிட்ட அவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நீங்கள் போய் எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க. ஒயன் என்ன ஒயன் நீங்கள் வாங்குங்கிறீங்க. ஐயோ நீங்கள் வேறு இன்றைக்கி ஹாட் ட்ரெண்டு எல்லா நியூஸ்லேயுமே பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது நீங்கள் தான். அந்தளவு பீக்கில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் எந்த இடத்துல போகிறீங்களோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு மரியாதை தரணும்ல. நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு, கேபாப் இண்டஸ்ட்ரியே உங்களால் தான் நடக்குது. அப்படிங்கும்போது கொடுக்குற மரியாதை கொடுக்கணும்ல. நீங்கள் அப்படியே ஜன்னல் சைடு பார்க்குறீங்க, மொரட்டு கோவத்தில் இருக்கா என் மேலே, அது மட்டும் எனக்கு தெரியுது. என்ன பண்ண போகிறோம் தெரியல. இந்த ஜங்குக்காக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. உங்களுக்கு நல்லா தெரியுது சமாளிக்கிறதுக்கு பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்குதுன்னு. வீட்டுக்கு விட்றீங்களா? எனக்கு டைம் ஆகுது, ஆஃபீஸ்க்கு வேறு ஒர்க்குக்கு வேறு போகணும் நான். பேசிட்டு போடி. பேசிட்டு தானே இருக்கேன். என் வாயிலேருந்து அசைகம் மட்டும்தான் வருதா, வார்த்தைகள் வரவே இல்லையா என்ன? இப்படி அடி பேசுவேன் நீன்னு. நார்மலாக நீ வா போன்னு சொல்லாண்டி. நான் உங்ககிட்ட கோடி முறை சொல்லிட்டேன், நீங்கள் பெரிய பதவிக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு மரியாதை இல்லாமல் கடுப்பேத்தாத, கடுப்பாயிடுவேன் அப்படி இப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஆஃபீஸ்க்கு விடுறீங்களா? டைம் ஆகுது. எப்படி ஜாலியாக இருந்துச்சா அந்த ஷூட்டிங்லாம் எடுக்கும் போது? அதனால தான் என் காலை கூட நீங்கள் எடுக்கலையா? நான் கூட வேறு ஏதோ ஒர்க்கில் இருக்கீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ தானே தெரியுது, கவர்ச்சியாக நிற்கிறதுக்காக தான் நீங்கள் அன்றைக்கி சந்தோஷமாக இவளோட ஃபோனே எடுக்க வேணாம்னு நினச்சிருக்கீங்கன்னு. ஏதாவது பண்ணிவிட்டு தயவு செஞ்சு போங்க. ஆனால் ஏன் இதில் கடுப்பேத்தாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ஏதாவது அசிங்கமாக திட்டிடப்பட பண்ணுடி, அதையாவது தயவு செஞ்சு பண்ணுடி. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க, ஆனால் பேசவே இல்லை. அவருக்கே தெரியும் உங்கள் ஆஃபீஸ்க்கு மொரட்டாக லேட் ஆகுதுன்னு. அதனால் அப்படியே உங்கள் ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்திருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நகர்ந்து போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் அப்படியே பைசா வைக்கிறீங்க. வையன் அப்படிங்கிறாரு, கடுப்பாகிறாரு. சாரி சார், டாக்ஸியில் வந்தேன், காசு கொடுத்து தானே ஆகணும். ரொம்ப அவரை வெறுப்பேற்றுறீங்க தான். அவர் வாங்கலை, பட் ஸ்டில் அந்த காரில் டேஷ்போர்ட் இருக்குல்ல, அதில் அப்படியே டப்புன்னு வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. செம்ம கோவத்தில் இருக்கா. இது வரைக்கும் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் பைசாலாம் வச்சதே இல்லை. மொரட்டு கோவத்தில் இருக்கா. என்னத்தை பண்ண போகிறேனே தெரில. ஐயோ கடவுளே அப்படி சொல்கிற மனுஷன் தத்தளிச்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, யாருக்கிட்டையுமே அவ்வளோ பேசல, ஒரு 2 தான் இருக்கீங்க. எங்கள் ஜிம்மனோட ஆளும் நீங்களும் ஒரே ஆஃபீஸ் தான். ஜிம்மனோட ஆள் அப்படியே ஓடி வந்துட்டு, பையன் உனக்கு என்னன்னு தெரியும்ல? தெரியும். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வேறு எதுவும் பேசலை. அங்கே உள்ள எல்லா கேர்ள்ஸும் வேறு ஜிக்கியோடது ஆடை பார்த்தியான்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு வேறு இருக்காளுங்க. எங்கள் ஜிம்மினோட ஆள் வேலையை முதல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பா. ஏன் இவங்க கடுன்னு இருக்காங்க? சரி நம்ம வேலையை பார்ப்போம், ஆனால் செம்மையாக தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேறு ஹஸ்கியில் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கவே பிடிக்கல. ஒரு ஹாஃப் டே லீவ் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் வந்திருப்பீங்க வீட்டுக்கு. எங்கள் ஜிம்மினோட ஆள் வந்து தேவோட ஆள்கிட்ட சொல்லியிருந்துருக்கோம், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க போல், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. யார் அந்த காயத்தை கொடுத்தாங்களோ அவங்க தான் மருந்துமே போடணும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவங்களோட ஆள் சொல்லியிருந்துருக்கோம். ஸோ இங்கே தேவங்களோட ஆள் வந்து ஜேகேக்கு கால் பண்ணிட்டு, பையன் வீட்டுக்கு வரா. ஏன் நான் தானே ஆஃபீஸில் போய் விட்டேன். தெரியல, அவள் வீட்டுக்கு தான் வரா, நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை, தயவு செஞ்சு போய் கன்சோல் பண்ணுங்க அவளை, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கட் பண்ணியிருந்துருப்பா. ஸோ அந்த மனுஷன் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போகிறானோ தெரில. ஸோ பொறுமையாக அப்படியே போகிறாரு. போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போ தான் உள்ளே போயிருந்துருப்பீங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் அந்த மனுஷனும் வந்துருந்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறீங்க.
அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் அதனால தான் நான் வரேன்னா என்ன? ஹலோ, இங்கே எங்கள் யங் லைன்ஸோட லவ்வர்ஸுமே இருக்காங்க. சரி, நீ அவங்கள போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதை சாத்த போகிறீங்க. டொப்புன்னு அப்படியே கையை வச்சு அந்த மனுஷன் ஸ்ட்ராங்குக்கு உங்களால் ஈடு கட்ட முடியாது. உள்ளே வந்துட்டார். நீங்கள் டக்குன்னு வெளில போகிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் கதவை அணைச்சி அப்படியே லாக் போட்டிருப்பாரு. சாரிடி சாரி ஸோ மச். காலில் வேணா விழுகிறேன், விழு. அவர் அப்படியே விழணுமா? விழு. சரி, நான் விழறேன். அப்போ நீ மன்னிச்சிருவல்ல? நீ முதல்ல விழடா, மன்னிக்கிறேன். சரி அப்படி சொல்ல அந்த மனுஷன் போட்டுன்னு காலில் விழுந்திருப்பாரு. அப்படியே ஏந்திரிச்சு பார்க்குறாரு. இருந்தாலும் உங்களுக்கு கோவம் அவ்வளோவா தனி இல்லை. பட் ஸ்டில் சரி போ, ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அந்த பிள்ளை வர இடத்தோடு காலி பண்ணிவிட்டு போயிடும். இப்போ வர மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏன் நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ தான் இது ஜேகேக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நார்மலாக பேசுகிறீங்க, சந்தோஷமாக பேசல. ஓகே, ஸோ எப்படியோ சமாதானம் பண்ணி கன்சோல் பண்ணி அந்த மனுஷன் உங்களுக்கு ரொமான்டிக் மூடில் தள்ளி விட்டு 2 பேருக்கும் நடந்து முடிஞ்சு போயிருந்துருக்கும். ஸோ எப்படியோ ஒரு வழியாக அந்த க்யூட்டாக ஹாப்பியாக அந்த மாதிரி இன்னும் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து உள்ளே வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுக்கிறாங்க போல். அதாவது இங்கே 7 பேருமே இன்னும் ஒரு 1 வீக்கில் கிளம்பி போகிற மாதிரி. எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. லைக் ரொம்ப ஒரு மாதிரி அழுகச்சி அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு. யாரையுமே விடலை. எல்லாருமே இப்போ ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 பேருமே அந்த மிலிட்ரிக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. இவனுங்க எல்லாருமே அப்படியே கிளம்புறானுங்க. அந்த ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குலாம் மனசே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருந்த புள்ள அது, ஐயோ முடி போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் தான் அழறீங்கன்னு பார்த்தா உங்களை சார்ந்த அந்த 6 பேரும் அப்படி தான் அழுதுட்டுருக்குங்க. எல்லாம் தேம்பி அழுதுங்க அந்த மொட்டை மாதிரி இருக்கிற அந்த முடியை பார்த்துட்டு. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே அந்த சென்ட் ஆஃப் பண்ணுற நேரமும் வந்திருக்கும். அப்போ தான் ஆர்மிஸை சுற்றி அப்படியே ஆர்மிஸாக நீங்களுமே கலந்து இருந்திருப்பீங்க. அவங்க அப்படியே டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போது அவனுங்க ஆளை தேடுறானுங்க. ஒரு வழியாக அப்படியே எப்படியோ பார்த்துட்டு பாய் மிஸ் பாய் அப்படிலாம் கொடுக்கும்போது லைக் பிளெயின் கிஸ்லாம் கொடுக்கும்போது உங்கள் சைட்லலாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. எங்கள் ஜேகே ஆனால் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுவார் போல். அதனால் குடுன்னு வந்துடுவார். என்ன பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதான் ஆர்மிஸோட கையை அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணிட்டு போவார்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் சைடில் உள்ள ஆர்மிஸ்ட்டு அப்படியே கையை கொடுக்குறாரு. எல்லாம் அப்படியே கட்டி அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுவுது. அவர் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்களையுமே கையை நீட்டி இருந்திருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுறாரு. லைக் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த நான் அப்படியே ஒரு 10-15 ஆர்மிஸ்க்கு அப்படியே கையை கொடுத்துட்டு அப்படியே பொறுமையாக வந்திருப்பார். அப்படியே நீங்கள் எமோஷ்னலாக அப்படியே அழுகிறீங்க. உங்களோட சேர்த்து அப்படியே இங்கே தேங்கோட ஆள், ஜிம்மனோட ஆள் எல்லாமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே அப்படியே அழுகிறீங்க. ஆர்மிஸ் அங்கே ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த இடத்த விட போயிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ டெய்லி வந்து பேச முடியாது. ஆனால் எப்படி சொன்னால் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவையாவது ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் போல் வீடியோ கால் பேசிப்பீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. உங்களையும் சேர்த்து இங்கே 6 பேரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்கும் போது நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கம்பேனியன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம்ல. நீங்கள் வந்து க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷுகாவோட ஆளோடையும் தென் தேவங்கோட ஆளோடையும் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பீங்க. ஜிம்மினோட ஆள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து உங்களோட க்ளோஸாக இருந்துப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துகிட்ருக்காங்க. சில நேரத்தில் அவங்க 2 பேரும் எடுத்து வச்சு இந்த ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்து வச்சு பார்த்துட்டு அழுதுட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் அதே புலம்பல்ஸ் தான். இங்கே நீங்களும் ஜங்குக்கும் எடுக்காத பிக்சர்ஸே கிடையாது. லைக் அந்த மனுஷன் க்ரேஸியாக வச்சுருந்துருப்பார். தென் வந்து கிளாஷ் ஆன மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாரு. தேவங்களோட ஆளெல்லாம் ரகமே வேறு. அந்த பொண்ணுக்கு கை தனியாக இருக்காது, கால் தனியாக இருக்கும், கிளாஷ் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் மண்டையை மட்டும் எடுப்பார், முடியை மட்டும் எடுப்பார். இப்படி தான் ஃபோட்டோ எடுக்க சொல்ல அந்த மனுஷன் அப்படி தான் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுக்கு அதை பழகி போயிடுச்சு. அப்போ தான் நினச்சி பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அந்த தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மூஞ்சியுமே அப்படி தான் போட்டுட்ருக்காருன்னு. ஓ, பையனோட அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் வந்து இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையாக தான் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க.
ஸோ எல்லாம் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுற ஆளுக்கு. ஏன்னா எந்த அளவு அவங்க டீஸ் பண்ணாலும் அந்த அளவு உங்களை ரொம்ப கேர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்த மூலியமாகவே இருக்கும். லைக் சில நேரத்தில் யங் லைன்ஸ் வருவாங்க, சுகா வருவாங்க உங்கள் வீட்டுக்கு, இல்லைனா தெய்வம் உங்கள் ஜிமின், அதுமாதிரி மாற்றி மாற்றி அவங்களுக்கு யாருக்கு தோணுதோ எப்போ தோணுதோ அப்படியே வந்துடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குமா. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட்டே ஆகலை, கடுப்பாகுது, உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஆஃபீஸில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படியே நம்ம எங்கேயாவது கொட்டணும்னு உங்களுக்கு தோணும் போது அங்கே பார்த்தா ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் சர்வீஸ் டைமில் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் பைத்தியகாரத்தனமாக நீங்கள் வந்து ஃபோனெல்லாம் அடிப்பீங்க, முக்கால்வாசி எடுக்க மாட்டாங்க. அந்த டைமிங்னு இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் தான் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் தான் உங்கள்கிட்டலாம் பேசுவார். சில நேரத்தில் வீடியோ காலும் பண்ணுவார். அவரோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஹிடன் கேமரா மாதிரி இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருப்பார். நல்ல வேலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜங்குக்கும் ஜிமினும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே பேட்சுக்கு போயிருந்துருப்பானுங்க. ஸோ ஒரே ரூமும் கூட அவங்க 2 பேரும். அதனால் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு தேயோங் என்ன ஆச்சு, அவன் பெரிய இதுக்கு போயிருக்கான், லைக் அது வந்து ரொம்ப ஹை ப்ரையாரிட்டிக்கு உள்ளது, அவன் ஏன் அதை சூஸ் பண்ணான்னு தெரில, அவன் பிடிச்சிருக்குன்னு போயிருக்கான், ஹோப் அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற, ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நீ என்னை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டியாடி, நீ நல்லா தானே இருக்க குத்துக்கால மாதிரி, ஓ அது நல்லா இல்லைங்கிறது தான் உனக்கு இது. ஏன்டா அப்படி பேசுகிற, நான் எனக்கு எல்லாருமே பிடிக்கும்டா, எனக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்டா, யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஐ நோ யூப்பா, சும்மா வாயை கிளறினேன். சரி ஃபோன் வைக்கட்டுமா அப்படிங்கிறாரு. வைக்க போறியா, எனக்கு ஆனால் தூக்கம் வருதேடி, கொஞ்சம் காலையிலலாம் நல்லா ஒர்க்கு கொடுத்துட்டாங்க, முதலாம் வலிக்குது. சரி நீ ஃபோனை வேணால் அப்படியே வச்சுட்டு தூங்குறியா, நீ என்ன பண்ண போகிற. இல்லைடா எனக்கு இப்போ தூக்கமே வரல, நான் அப்படியே உன் பக்கத்தில் உட்காந்துருந்த மாதிரி நானுமே அப்படியே தூங்கிடுறேன்னு நான் உன்னை பார்த்துட்டு. ஷியோர், யா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் அப்படியே அந்த சைடு வைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருது. அப்படியே அந்த மனுஷன் ஆடியே போயிறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமின் தான். டபக்குன்னு இவரோட பெட்டுக்கு வந்து அப்படியே காலை இவர் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே இவரோட கன்னத்தில் இவரோட கண்ணம் வச்சுட்டு ஹாய் அப்படிங்கிறாரு. ஹாய் ஜிமின் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஹெட்செட் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால் வெளியில் வாய்ஸ் கேட்காது. ஸோ என்ன தூங்கலையா 2 பேரும், நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ரொமான்ஸா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சிச்சு, இந்த நேரத்தில் நான் ரொமான்ஸ் வேறையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் உங்கள் ஆள் ஃபோன் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவெல்லாம் முன்னாடியே ஃபோன் பண்ணி தூக்கம் வருதுன்னு தூங்கிவிட்டேன், நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு, நீ தூங்கலாமா அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரில, இவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா. ஓ சரி யூ கண்டினியூ கைஸ் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லி நீ என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே இப்போ வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே மொபைல் அப்படியே சைடில் வச்சுட்டு லைக் ஃபுல்லாக அப்படியே போர் வச்சு போத்துன மாதிரி. ஸோ போத்திட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அங்கங்கே முத்தம் பறக்குது. லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறாரு. லவ் யூ டூ அது நீங்களுமே கொஞ்சம் வந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனுக்கு உங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருப்பார். ஆனால் அவரே அறியாமல் புலம்புறாரு. அதாவது என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அப்படியே வாயை டபக்குன்னு க்ளோஸ் ஆகி அப்படியே கண்ணை மூடி சொறி இப்படி தூங்கி இருந்திருப்பார். நீங்கள் அப்படியே தூங்குகிற ஜேகேவை அப்படியே பார்க்குறீங்க. அவருக்கு அப்படியே அப்படி இந்த ஃபோன் அப்படியே கிட்டக்கா வச்சுட்டு அப்படியே அவர் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அவருக்கு தூங்கிட்டே இருக்கும் போதே நிறைய முத்தங்கள் ஏதோ சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி தூங்கிட்டார். உன்னை நல்லா பார்த்துக்கோ, ஹாப்பியாக இரு, உன்னை சேஃபாக பார்த்துக்கோ, உன்னை நான் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்,
சீக்கிரம் வா. ஒரு வருஷம் ரொம்ப பெருசா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் 3 மாதமே ஆயிருக்கு. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஸோ தட் நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணால் அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. நல்லா தூங்கு. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் தூக்கமே இருக்காதுல்ல. என்னென்னலாம் பேசுகிறேன் பாரு. லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் முத்தம் வந்துட்டு மனசே இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து கட் பண்ணியிருந்திருப்பீங்க காலை. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ஃபோனை கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மனுஷனுக்கும் கட் ஆகி அப்படியே ஃபோன் இதாக இருந்திருக்கும். அந்த மனுஷன் ஆனால் நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. மார்னிங் ஆயிருந்திருக்கும். பார்த்தா ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து வீடியோ காலில் பேசின மாதிரி காட்டுது. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக மொபைலில் வந்து சார்ஜில் போட்டுட்டு கடன்னு குளிக்க போயிருந்திருப்பார். எல்லாம் குளித்து முடிச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி அந்த மிலிட்ரி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. லைக் இவர் வந்து இப்போது சேர்ந்து 6 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இங்கே வந்து ஜங்குக்கு ஒருத்தவன் பிடிக்காம இருப்பான். லைக் அவன் ஐடலாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ஏனே தெரியல ஜங்குக்காவை பிடிக்கவே இல்லை. ஏன் எதுக்கு எடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது. அவர் வந்து ஆக்சுவலாக சீனியர் போல். ஜங்குக்கா இப்போ தான் ஒரு வருஷம் தானே இப்போ தானே சேர்ந்தார். ஸோ அதனால் போட்டு ராகிங்லாம் பண்ணுறாங்க ஜங்குக்கை. எனக்கு பிடிக்கலடா இவனை ஏதாவது ஒழிச்சு கட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஜங்குக்கா சைட்லலாம் தெரியவே தெரியாது. லைக் பிடிச்சி கேட்பாங்க, அதோடு இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு கலைஞ்சி போயிடுவானோ. இங்கே வந்து ஜிமின் வந்து ஏன்டா அவனுங்க ஒன்ட்டே உரண்டை விட்டுட்ருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? நான் யாரோட ஒம்புக்கும் போல். சைத்தான் அது ஏன் பண்ணி தொலைதுன்னு எனக்கு தெரியல. கேர்ஃபுல்லாகிறா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு போகிறானுங்க 2 பேரும். ஸோ ஒன் ஃபைன் டே என்னமோ ஒரு ஷூட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய தப்பெல்லாம் பண்ணாங்கன்னா சீனியர்ஸ் வந்து திருத்துவாங்களே. ஸோ அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் ஜங்குக்காவுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது. இருந்தாலும் உனக்கு இது கூடயே தெரியாது, என்ன தான் நீ கற்றுக்கிட்டியோ, ஐயோ கொடுமை குட்ரா அப்படி சொல்லிட்டு கொடுத்து வேணுங்கன்னே அந்த மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரி டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது, அவனுக்கு வேணுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு டிச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவானுங்க. வேணுங்கன்னே மண்டையில் லொட்டுன்னு அடிக்கிறது, ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போடலாம் சொல்லுவானுங்க. இங்கே ஜங்குக்கா வந்து லைக் ரொம்ப அமைதியாக இருக்கார். வேறு எதுவுமே பேசவே இல்லை. அவனுங்க என்ன அடித்தாலும் வாங்கிக்கிறாரு, அமைதியாக இருக்கார். இங்கே ஜிம்மனுக்கே கோவம் வருது. ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க? என்ன பெரிய இடத்துல சொல்லவா, இவங்கள்ட்ட சொல்ல, ஆஃபீஸர்கிட்ட சொல்லவா அப்படி சொல்லிட்டு சொல்லவும், என்ன நீ பெரிய புரிங்கியா, இந்த பார் உனக்கு வரலன்னு நினச்சி சந்தோஷப்படு பட அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்மனையுமே திட்டிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மனுஷனால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல. அவர் வந்து ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பையனை 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாக என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி ஆமாம் அதுமாரி அவன் பண்ணதுன்னு தெரிஞ்சதும் 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரு, இதுக்கு மேலே நீ அவன் வாழ்க்கையில் நீ இன்டர்ஃபியர் ஆனால் இல்லை ஏதாவது இதுமாரி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை இந்த இடத்த விட்டு கிளப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் கடுப்பில் இந்த மாதிரி சஸ்பெண்ட்னாலே ஒரு மாதிரி கேவலமான ஒரு விஷயம் தானே. இங்கே வந்து இங்கே ஜங்குக்கா ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, நம்ம இருக்க போகிறது இன்னும் 6 மாதம்தான், பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு போகலாம்ல. அதுக்கு நீ என்ன பண்ணாலும் அமைதியாக வாய மூடிட்டு இருக்க சொல்கிறியா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குடா. நீ தான் வாயை திறக்க மாட்டேன்னா எதுக்கு நீ வாயை திறக்க மாட்டேற? சொல்ல வேண்டியதானே. என்னமோ நீ அவனுக்கு அடிமை மாதிரி நீ உட்காந்து சேவை செஞ்சிட்ருக்கே அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்முன்னு கேட்குறாரு. அந்த இடத்துல எதுக்குடா வம்பு? இப்போ பாரு, எல்லாம் ஓரளவு தான். நீ ஒரு ஐடல் தெரியும்ல, அதெல்லாம் இங்கே நான் நார்மலான ஒரு மிலிட்ரி மேன் தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன தான் இருந்தாலும் நம்ம உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஓகே, எல்லா உயிரும் ஒன்று தானேடா. உன்னை திருத்த முடியாது ஜங்குக், திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாரு. அந்த ரேகிங் பண்ணுற கேங் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டானுங்க. லைக் இவனால் நான் சஸ்பெண்டே ஆகிட்டானா, அவனை உரிச்சு எடுத்துடணுண்டான்னு சொல்லிட்டு
அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பாரு. ஸோ அந்த ரெஸ்ட் ரூமில் வேணுங்கன்னே வந்து ஈவினிங் கேங் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு போயிட்டு வந்ததுக்கு அடுத்த செகண்டு ஏன்னா ரெஸ்ட் ரூமில் கேமரா இருக்காதுல்ல, அப்படியே வச்சு கும்மி எடுத்து வந்திருப்பானுங்க, அடிச்சிருந்துருப்பானுங்க. இங்கே ஏதோ லைக் எப்படி சொல்கிறதுன்னா ஏதோ வச்சு அடிச்சிருந்துருப்பானுங்க. ஜங்குக்கா உட்காந்து அழுகுறாரு, கஷ்டப்படுறாரு. இல்லை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாரு ஒழிஞ்சு அவர் அடுக்கலை. ஸோ என்னடா ஒரு மாதிரி ரெஸ்ட் ரூம்லேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்து நின்று பார்த்துருந்துருப்பானுங்க பாருங்கள். ஏய் யாரா நீங்களா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அவனுங்க போயிட்டு ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லியிருந்துருப்பானுங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஜங்குக் சாரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து பார்க்குறதுக்குள்ளே அவனுங்க ஆளே எஸ் ஆகிட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் அப்படியே இந்த ஜங்குக் அப்படியே படுத்து கிடக்குறாரு அந்த இடத்துல ஃப்ளோர்லேயே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா தூக்கி இருந்திருப்பானுங்க. இங்கே வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து என்னன்னே தெரில, உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலாக இருக்குது. ஏன் ஏன் எனக்கு ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவருக்கு அவ்வளோ தடவை கால் பண்ணுறீங்க, கால் போகவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மிலிட்ரியில் பார்க்குறதுக்கும் அலௌடு இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே மிலிட்ரி அந்த பேஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இல்லைம்மா ட்ரைனிங்கில் இருக்கிற போது பார்க்கக்கூடாதும்மா, ஒர்க்காக இருப்பாங்கம்மா, பார்க்க முடியாதும்மா. இல்லை நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போவேன், நான் பார்த்தே ஆகணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் வந்து தேவங்களோட லவ்வர் இருப்பாங்களே அவங்கள சேர்த்து அழைச்சிட்டு வந்துருந்துருப்பீங்க. இங்கே அந்த பொண்ணு உட்காந்து கன்சோல் பண்ணிருக்கா. ஒன்றும் இருக்காது இல்லை என் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லை எனக்கு அவனை பார்த்தா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 காலுக்கு மேலே அவ்வளோ கால் பண்ணுறீங்க உட்காந்துட்டு. ஸோ இங்கே வந்து தேவங்களோட லவ்வருக்குமே ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். சரி அவள் ஒரு தடவை பார்த்துட்டானே சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட ஆள் வந்து தேவங்க கால் பண்ணுறான். பட் ஸ்டில் அந்த மனுஷனுமே எடுக்கலை. ஸோ இங்கே வந்து நம்ம ஜங்குகா சைடை பார்க்கலாம். அந்த மனுஷனை அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்தாங்க. முட்டியில், கையில், நெத்தி பொட்டில் அங்கெல்லாம் நல்லா அடி பிள்ளைக்கு. ஸோ ரத்தம்லாம் வருது, ஸ்டிச்சஸ்லாம் 1-2 இடத்துல ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்காங்க, அந்தளவு டீப்பாலாம் போயிருந்துருக்கும். அப்புறம் அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணானுங்களா, அந்த பையனை வேலையை விட்டே தூக்கிட்டானுங்க. ஸோ என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்ருக்காங்க ஜங்குகா கிட்ட. அவர் ஆனால் ஒன்றும் இல்லை, நான் தான் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடுறாரு. எது வழுக்க விழுந்ததா, எதுக்கு நீ மறைக்கிற, நீ சொல்லுப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அதுமாரி அந்த கேங்கு தான் அப்படி சொன்னது ஜிம்மினுக்கெலாம் அழுக வருது. ஏன்னா ஜிம்மினுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஜிம்மினு அந்த 7 பேருக்குமே ஆக்சுவலாக தெரிஞ்சுட்டு அந்த 7 பேருமே வேறு இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஜிம்மன் வந்து அவர் கூட தான் இருக்காங்க. ஸோ ஜிம்மன் உட்காந்து அழுனாலும் நான் அப்போவே சொன்னேனே கிள்ளி போடுன்னு, உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது பாரு தேவை, உன்னை என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவும் அந்த மிஷின்லேருந்தே வந்துருப்பார் ஜங்குகாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அட் அ டைமில் 7 பேருமே ஒன்றா போயிட்டு யார் அவனுங்க ஆரம்பிக்கல கண்ணில் எல்லாருமே உட்காந்து அழுகிறானுங்க ஜங்குகாவை இந்த நிலமையை பார்த்துட்டு. இதில் வேற தேங்கோட ஆள் தென் வந்து எல்லாருக்கிட்டேயும், அதாவது இப்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன தான் ஜங்குகாவை லவ் பண்ணாலும் அந்த 7 பேரோட மெம்பர்ஸோட நம்பர் இல்லாமையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்வியஸ்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண உங்களுக்கு முடியல. ஏன் அவங்க வேலையில் இருப்பாங்க, அவங்கள நான் எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும். பட் ஸ்டில் ஒரு எமர்ஜென்சிங்கும் போது நம்ம கால் பண்ணுவோம்ல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா லைக் ஷுகாவுக்கு கால் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு கால் பண்ணுறீங்க. உன் ஆள் கால் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறானுங்க. கால் அட்டன் பண்ணாது ப்ரோ. ஏன் எனக்கு தெரிய வேண்டாமா? இல்லை வேண்டாம், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா, வேண்டாம். ஜங்குக் நீ மாட்டணும்னு வச்சுக்கோ, உன்னை உரிச்சு எடுத்துருவா, தயவு செஞ்சு சொல்லிவிடு அவள்கிட்ட. இல்லை வேண்டாம், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன தான் தேவங்களோட ஆளுமே ஃபோன் பண்ணிட்டே இருந்திருக்கும்ல. ஸோ அவர் ஒரு வழியாக ஃபோனை அட்டன் பண்ணிட்டு என்னடி அப்படிங்கிறாரு. உனக்கு என்ன அவ்வளோ வேலையா, இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறாளே அட்டன் பண்ணி என்ன எதுன்னு கேட்க மாட்டேன், என்னது அப்படிங்கிறாரு. இஸ் த ஜங்குக் சேஃப்? ஜங்குக் அங்கே சேஃபாக இருக்காரா? ஏன்? இல்லை வயனுக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, நாங்கள் இங்கே தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம், வெயிட்டிங் இடத்துல இருக்கோம்,
கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அவரை அனுப்ப சொல்கிறியா? இல்லைனா ஜிம்மினும் அவரும் ஒன்றா தானே இருக்கார், வேணா ஜிம்மினுக்கு காலை கன்வே பண்ணி சொல்லிடுறியா? பிகாஸ் அவரை இங்கே இந்த இடத்துலேருந்து பார்க்காம போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்ருக்காடா. நாங்கள் ஏறக்குறைய வந்து 12 மணி நேரத்துக்கு மேலே ஆக்குது. வாட்? ஜங்குக்காவை மட்டும் அனுப்ப சொல்ல, நல்லா தானே இருக்கார், ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு தெரில. ஏய், ஒன்ட்ட தான் பேசுகிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. வாட் யூ மீன்? இங்கே ஜங்குக்காவை பிடிக்காத ஒரு கேங்கு அவள் ரெஸ்ட் ரூம் வந்தது அதுமா வச்சு அடிச்சிருக்கானுங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். வாட்? என்ன சொல்கிற? இது பாரு, உன் பக்கத்தில் ஒயிட்னா இருக்க போகிற, ஸ்லோவாக பேசு. அப்படியே நல்லா தள்ளி வர வந்திருக்கும். என்னடா சொல்கிற? நல்லா தானே இருக்கார். ஹீஸ் ஃபைன். பட் அங்கங்கன்னு நிறையா அடி இருக்குது. ஸ்கேன்லாம் பார்த்து தான் உள்காயங்கள் என்ன ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 7 பேருமே ஒன்றா தான் இங்கே இருக்கோம். இப்போதைக்கு பார்த்தா தப்பாயிட்டும்டா. நீ எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போயிடுச்சு ப்ளீஸ். பாரு தேயோங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோனை கட் பண்ணியிருப்பார். ஸோ இங்கே அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சொல்லுது தேவங்கோட ஆள். இன்னும் நிறைய நேரம் ஆகும் போலே, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், நீ போயிட்டு வா, ஒர்க் வேறு இருக்குல்ல, நான் சொல்லிக்கிறேன் ஏதாவது, ப்ளீஸ் நீ போயிட்டு வா. இல்லை வயன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வயனை வந்து ஒரு 3 மணி நேரம்க்கு அப்புறம் அழைச்சிட்டு போக வச்சுருந்துருப்பா. இங்கே வயனுக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கா, அழுறா. அவனுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம். இவ்வளோ நேரம் நான் அடித்து அவன் எடுக்காமல் இருந்ததே இல்லை. இப்போ கூட அவனுக்கு ஃப்ரீ டைம் தான், நான் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்றான். வரேன், அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ எதுவும் ஃபீல் பண்ணிருக்காத, நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல உங்களை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அவருக்கு வந்து இன்ஜூரி ஆகிருக்குல்ல. ஸோ அவருக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறாங்கன்னா, வெக்கேஷன் லீவ் மாதிரி 2 days வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, 2 days or 3 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஐம் ஃபைன் வித் திஸ், நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை சார், திருப்பியும் இது பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 days வந்து ஹாலிடே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு நீங்கள் வாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நான் பேசி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பார் போய் ரெஸ்ட் எடு போ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஜிம்மன் அனுப்பி விட்டுறாரு. இங்கே எல்லாருமே அழுதுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக நோண்டி இங்கே வந்து ஜிம்மனையுமே சேர்த்து நீங்களுமே போகலாம் சார், லைக் அவரை வந்து விட்டுட்டு நீங்களும் வேணால் வரும்போது அவரையும் வேணால் அழைச்சிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே ஜிம்மினுமே வந்திருந்திருப்பார் ஜேகேவோட, அவங்களோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜிம்மினோட ஆள் வந்து சும்மா அந்த கால் பண்ணுற நேரம் வந்திருக்கும்ல, ஸோ அந்த இதில் கால் பண்ணியிருந்திருப்பான். கால் பண்ணதில் ஜிம்மின் வந்து நான் இங்கே வந்துட்டேன். என்ன வெக்கேஷன் லீவா? ஆமாம் அப்படிங்கிற. சரி நான் வந்து விட்டேன் இன்னும் 1/2 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருந்திருக்கும். இங்கே ஜங்குக்காவும் உங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பார். அது ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் ரொம்ப ஒரு மாதிரி டக்குன்னு நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க. ஹலோ ஹலோ நல்லா இருக்கியா, என்ன ஆச்சு, எனக்கே ஒரு மாதிரி ஆகுது, ப்ளீஸ் நல்லா இருக்கீல்லடா, நல்லா இருக்கேன்னு உன் வாயெல்லாம் சொல்ல ப்ளீஸ்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் நல்லா இருக்கேன் வாயன் அப்படிங்கிறாரு. அப்பா எதுக்கு நீ நேற்று ஃபோனை அட்டன் பண்ணல? நான் எவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கேன் பாரு. சாரி, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததால் என்னால் பேச முடியல. ஓ பை த வே ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்னது? நான் நம்ம வீட்டில் இருக்கேன். ரியலி? ஏன்? வெக்கேஷன் லீவ் கொடுத்துருக்காங்க எனக்கும் ஜிம்மனுக்கும். சூப்பர், இதோ வந்துட்டேன். அடுத்த செகண்டு நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. எங்கள் ஜிம்மன் வந்து அவரோட ரூமில் ஆக்சுவலாக போயிருந்துருப்பார். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்குவோட ரூமுக்கு தான் போயிட்டு சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு லைக் அவர் வந்து அப்படியே படுத்திருக்காரு, ஃபுல்லாக பிளாங்கெட் வச்சு போத்திருக்காரு. அப்படியே நீங்கள் கையை அப்படியே லைக் கட்டி பிடிக்கும் போது நம்ம வந்து அப்படியே நீட்ட மாட்டோம்,
அந்த மாதிரி நீட்டிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கேருந்து நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே குதித்து பொத்துன்னு அவர் மேலே பார்த்து ஏன் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. பொறுமையாக அந்த பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா இடுப்பில், தென் வந்து கால், தென் வந்து கையில் உள்ள எல்போஸு, அப்புறம் நெக்கு கிட்டெல்லாம் வந்து அடி. அப்படியே பார்த்தா அழுவுறீங்க. என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, எப்படி இந்த மாதிரி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சொல்லு எப்படி ஆச்சு, முதல்ல சொல்ல புரியல. என்கிட்ட ஏதாவது போய் சொன்னோன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு அவ்வளோதான், என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்க. கையேடு வயன், நான் கிட்ட சொல்லாமல் இருக்க போகிறதில்ல, சொல்கிறேன். பட் ஐ நீட் ரெஸ்ட், கொஞ்சம் டயர்டாக இருக்குடி, படுத்துட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேனே. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க, கண்ணிலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. அந்த மனுஷன் அதை தொடச்சிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்கள் நெஞ்சில் அப்படியே சாஞ்சிட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி அந்த மனுஷன் படுத்து தூங்குறாரு. நீங்களுமே ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது, தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மட்டும் எப்படி ஆச்சுன்னு தெரியல, பிள்ளை நல்லா இருக்கானா, ஐயோ கடவுளே, என் வெயிட்டெல்லாம் அவன் எப்படி தாங்குவான், இப்போ நான் உட்காடுறேன், ஐயோ வலிக்குதுங்கிறான், ஐயோ கடவுள் என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே அந்த மனுஷன் தூங்கி இருந்திருப்பார். பொறுமையாக அப்படியே அழுவி நீங்கள் அப்படியே ஜிம்மினை வந்திருப்பாருன்னு சொன்னார்ல. ஸோ ஜிம்மினை பார்க்கறதுக்காக போவீங்க. ஆனால் ஜிம்மினோட ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் நாக் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போயிருந்துருப்பீங்க. அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுக்குமே அதில் தெரியல போல். நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதும் எப்படி ஜிம்மன் பையன் எல்லாத்தையும் மறைக்க முடியுமா? அவர் எல்லாமே தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பார். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம், ஒரு ஐடல்லாம் தெரிஞ்சும் எப்படி அவனோட வால் அப்படியே காட்டியிருந்துருக்கானுங்க பாரு, அவங்களோட உயிரோடய விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த ஜிம்மினால் சொல்லுது. நீங்கள் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் ஒன்றும் இல்லை, அவன் நார்மல் ஆகிடுவான், அவன்லாம் இதோட எவ்வளோ மோசமாக அடியெலாம் வாங்கியிருக்கான், அதெல்லாம் இன்னும் ஒரு 2 நாளில் அவன் கன் மாதிரி நிற்பான் பாருங்க. ஐ ட்ரஸ்ட் ஹிம் சிஸ்டர். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை, அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பீங்க. இங்கே ஜங்குக்காவை ஹக் பண்ணிட்டு யாரும் அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், நல்ல வேலை அவனை இந்த இடத்த விட்டு தள்ளிட்டாங்க, அது போதும் எனக்கு, அது போதும். இவன் அப்படி என்ன தான் அவருக்கு பண்ணதான், இந்த மாதிரி என் பிள்ளைய பண்ணி வச்சுருக்காங்களாம், நல்லாவே நல்ல கதைக்கே போக மாட்டான், என் சாபம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாபம்லாம் வேறு விட்டுருப்பீங்க. ஸோ பிள்ளை ஒரு வழியாக தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சுருந்துருக்கும். இங்கே எழுந்திரிக்கும் போது அப்படியே நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த எல்லா ஆன்சர்ஸையும் அவரே சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க உட்காந்துட்டு. தெரியாமல் நீங்கள் திரும்ப திரும்ப அவர் மேலே உட்காடுறீங்க. அவர் பழிச்சாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஐயோ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு எழுந்திரிச்சு நின்றுறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. உன்னால் தான் முடியல, சாரிடா, பழக்க தோஷத்தில் ஒன்று அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டேன், மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஜங்குக்கா, நான் அதனால தான் உன்னை அன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்தேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பார்க்க, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தெரியுமா, ஏறக்குறைய ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நான் இருந்திருப்பேங்கே. எதுக்கும் நாங்கள்லாம் வர சொன்னாது. நீ ஃபோனாவது அட்லீஸ்ட் எடுத்து ஒழியணும், எதுவுமே பண்ண மாட்டேற, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத ஜங்கு, ப்ளீஸ், ஐ பெக் யூ. ஓகே சாரிடி, இட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் அப்படியே தான் காயத்தெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு 1 டேக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொன்னாங்க. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு லைக் 3 டேஸ் போல் அவர் வந்து வெக்கேஷன் லீவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் ஃபுல்லாக டேக் கேர். ஏறக்குறைய ஒரு 1 வீக் வந்து நீங்கள் வேலையே வந்துட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை தான் டேக் கேர் பண்ணியிருந்துருப்பீங்க. இப்போ பரவாயில்ல, ஜங்குக்கா நடக்கிறாரு, நல்லா பண்ணுறாரு. என்ன ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி அடிபட்டுட்டு எப்படி பிள்ளைக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆர்மிஸ்க்கெலாம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் பிள்ளை வேறு லைவ் வேறு போயிருந்துருக்கும்.
அதில் கையில் ஸ்க்ராட்ச் வேறு. அந்த பிள்ளையால் ஆர்மிஸை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி நைட் வந்து லைவ் போயிருந்திருப்பாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு இவனை திருத்தவே முடியாது. பட் எனக்கு அவன்கிட்ட பிடிச்சது இதுதான். எவ்வளோ அழகாக அவன் லவ் பண்ண பாரு. அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா அவனோட எல்லாத்துலேயுமே ஆமிஸ் இருக்கணும்னு நினப்பான். கடவுளே, லவ் யூ அப்படி சொல்லாட்டிங்களா? அந்த லைவில் ஒரு ஆளாக இருக்கீங்க. அந்த மனுஷன் ஜஸ்ட் கேஷுவலாக என்ன சொல்லியிருந்திருப்பாருனா, லைக் கையை தூக்கியிருந்திருப்பார். அதில் வந்து என்ன காயம்னு சொல்லிட்டு எல்லாம் அலறுதுங்க லைவில் உட்காந்து. மாட்டினான் பம்பரை கட்ட மண்டையான், சத்தாண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கமெண்ட்டை புள்ள பார்க்கல. ஸோ இங்கே வந்து ஆமீஸ்லாம் உட்காந்து என்ன ஆச்சுன்னு தெரில. அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு லைவில். அவர் சொல்லவும் இல்லை என்ன ஆச்சு, எங்களுக்கு தெரிஞ்சு அவனு என் ஜங்குக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மீடியா வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது நியூஸு. ஸோ அதுக்கப்புறம் பிக்கெட்லேருந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அது ஆர்மிஸோட ரூலு, அதாவது மிலிட்ரியோட ரூலு, அவங்களுக்கு அதில் வந்து சும்மா அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நேவி வந்து பார்த்திங்கன்னா, மிலிட்ரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஜங்குகா வந்து ரேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஜங்குக்கு வந்து எல்லாத்தையும் பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அவனுங்க எல்லையை தாண்டி அவர் வந்து அன்றைக்கி ரெஸ்ட்டும் போயிருந்தாங்க. லைக் எல்லாத்தையும் நடந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லா மிஸ்ஸும் கொந்தளிச்சிட்டு போயிட்டு, என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? புள்ளைய வந்து நீங்கள் வந்து இப்படி பார்த்துருக்கீங்க, அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக பாதுகாப்பு கொடுக்கறது இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கைமையான்னு கழுவி இந்த மிலிட்ரியை போட்டு திட்டிருந்துருக்குங்க. என்ன ஒரு இது கரெக்டாக இல்லையா, ஒரு ப்ரொசீஜர் இல்லையா? அவர் எவ்வளோ பெரிய ஐடல் தெரியுமா? போனால் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனாகி கத்திருப்பாளுங்க. நம்ம பேச வேண்டியது அவளுகளே முடிச்சிடறாளுங்க. நல்லா தான் இருக்குது இதுவும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஜங்குகாவோட உட்காந்துட்டு அந்த நியூஸ் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஐயோ, லைவ் போனது குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தெரிஞ்சுக்கணும்ல. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு. நானும் பார்த்தேன் அந்த இதெல்லாம் மெசேஜ்லாம் பார்த்தேன். அதில் நான் எதுவும் ரியாக்ட் பண்ணலப்பா. நீ பார்க்கல போலியே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஜங்குகா கேட்குறீங்க. தெரிஞ்சிருந்தால் நான் கை வச்சு மறைச்சிருக்க மாட்டேன். ஏய், யார் நினச்ச ஆமீஸ் அதெல்லாம் ஓகே. நீ அப்படியே லைட்டாக கண்ணாட்டினாலே போதான் அவளுக்கு கண்டுபிடிச்சிருவானுங்க இந்த நேரத்தில் அவர் கண்ணாடிருக்காருன்னு. நீ இப்படிப்பட்டதை அதை காமிச்சிட்டதுக்கப்புறம் மறைச்சிருப்பாராம். அதை காமிச்சிட்டி அப்புறம் எப்படி மறைக்க முடியும்? பாரு. ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயமாகவும் நான் நினச்சி பார்க்கல ஏன் அப்படிங்கிறது. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. அவங்க அப்போ தான் அடுத்த தடவை உன்னை நல்லா டேக் கேர் பண்ணுவாங்கடா, இது அவங்களுக்கு ஒரு சூடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாளைக்கு வேறு நான் போகணும். எனக்கு போகவே பிடிக்கல. அங்கே வேலை விட்றானுங்க, முடியல தெரியுமா? இங்கே வந்து நான் டான்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயம், அதனால் அது மெனக்கிட்டு செய்யும் போது தெரியல, ஆமீஸ் மூஞ்சி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பறந்து போயிடுது. ஆனால் அங்கே எல்லாருமே போட்டு டார்ச்சல் பண்ணுறானுங்க. எனக்கு முடியலடி அப்படி சொன்னால் அந்த மனுஷன் கண் கலங்கியும் சொல்கிறாரு. நானா போ சொன்னேன், அப்பா வேறு பேத்தாதப்பா அப்படிங்கிறாரு. சரி இன்னும் எண்ணி பார்த்தா என்ன 7 மாதம் தான். 7 மாதம்? இன்னும் 7 மாதம் ஆயிடுச்சுடா நீ போய். இன்னும் ஜஸ்ட் கொஞ்சம்தான் ஏன்னா 5 மாதம்தான், பொறுத்துக்கோ, முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது ஓகே அப்படின்னு சொன்னீங்க. ஐ ஹோப் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வழியாக அவரை வந்து வழி அனுப்பிட்டு அவர் வந்து உள்ளே போயிருந்திருப்பார். இங்கே ஒரு 1 மந்த் லேட்டாக தேயங்கும் தென் வந்து சுகாவும் வந்திருப்பாங்க சும்மா வெக்கேஷன் லீவுக்கு. அதுமாரி அவங்கவுங்க இடத்துல எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அந்தந்த நேரத்துக்கு ஒரு 1 வீக்கோ இல்லை வந்து ஒரு 3 டேஸோ அந்த மாதிரி வந்து லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தேவங்க வந்துருப்பார். வந்துட்டு நிறையா இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போடுறது, அது போடுறது, இது போடுறதுன்னு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. இதேமாரி மாறி மாதம் வாங்க, நாங்கள் அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், எல்லாரையும் நாங்கள் கண்ணார பார்த்துப்போம் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாம் அழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரியே கொஞ்சம் டேஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருந்திருக்கும். லைக் முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது மிலிட்ரியே முடியறதுக்கு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ ஓகே. ஸோ அந்த நேரத்தில் பார்ப்போம் ஜங்குக்கு டைம் கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிகாஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷ்பலாம் அந்த இது ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவே வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். சரி போ, அவன் நிலமை அப்படி. எப்பயுமே என்ன ஒரு கான்சர்ட்டில் எதில் இருந்தாலும் புள்ள வந்து எனக்காக மெனக்கெட்டு வருது, ஒரு தடவை நான் அட்ஜஸ்ட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யங் லைன்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இது மாதிரி எங்களுக்கு வெக்கேஷன்மா அதனால வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்குக் வர மாட்டாரா அப்படின்னு கேட்கவே, ஆஹா அவனுக்கு ரொம்ப டைட் ஷெடியூல்மா, ஜிமினுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவாங்க அவனுமே கஷ்டம்தாம்மா அப்படி சொல்கிறாங்க. எங்கள் லைக் வீமின் ஹூக் மட்டும் வரல, யங் லைன்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலாக பர்த்டே. ஆனால் நீங்கள் விஷ் பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா, அவன் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவனுக்கு எந்த வகையிலையும் மிலிட்ரியில் எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் வரவே கூடாது. எனக்கு வந்து அவன்கிட்டேருந்து ஒரே ஒரு மெசேஜு இல்லைனா ஒரு விஷு அவ்வளோதான். இல்லைனா ஹாப்பி பர்த்டே டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே கட் பண்ணால் கூட போதும். அவன்கிட்டேருந்து ஒரே விஷ் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன் கடவுளே, எனக்கு அது மட்டும் கொடுக்க பிராப்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் அன்னைக்கு நைட் ஆகுது. அங்கே யங் லைன்ஸில் உள்ள அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்களே. ஸோ ஒரு 6 கேர்ள்ஸுமே அப்படியே ஒன்றா சேர்ந்து அவனுங்களும் இப்போ வந்து ஆளுங்களோட ரூமில் தான் இருப்பானுங்க போல். ஸோ ஏறக்குறைய 7 அதாவது 6 கேர்ள்ஸு தென் வந்து 4 பாய்ஸு, டோட்டலாக 10 பேர் அப்படியே உங்களுக்கு வந்து லைக் ஷாக்கிங்காக சர்ப்ரைஸ் தராங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் நாக் பண்ணிட்டு எல்லாம் வந்து இந்த மாதிரி கேக்கு, அதுக்கப்புறம் லைட்டு, அந்த பலூன்ஸ் அதெல்லாம் கட்டி வச்சுட்டு இந்தமாரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையில் அந்த கப்பெல்லாம் போட்டு விட்டு இந்த பர்த்டேக்கெலாம் இருக்கும்ல, அதை வீடியோலாம் வேறு எடுக்கிறானுங்க. ஸோ விஷ் பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறாங்க. ஸோ விஷ் பண்ணியிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஊதுறீங்க. என்ன விஷ் பண்ண, வேறு என்ன, அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜு இல்லைன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு கால் பண்ணால் போதும், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே வாங்க எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து லைக் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. என்னடா அப்படின்னு நம்ம ஆள் இல்லையே, சரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. பை த வே எனக்கு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வாடா அப்படி சொல்கிறாங்க. கிஃப்டா? ஆமாம்மா உனக்கு சர்ப்ரைஸு, எடுத்துகிட்டு வாடா. பெரிய கிஃப்டாக என்ன, ரூமை விட்டே போகிறீங்க? ஆமாம் இது ஆல்ரெடி கிஃப்ட்டு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இங்கே ஜங்குகாவை வந்து அப்படியே இழுத்துட்டு வரானுங்க. ஜங்கு கடிச்சிட்டு நீங்கள் டவக்குன்னு அப்படியே ஓடி போய் அவனை அப்படியே எப்படி சொல்லுவோம் லைக் கிளைம் பண்ணிட்டீங்க, அப்படியே குதிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அப்படியே உங்களை நல்லா தூக்கி இருந்திருப்பார். பிகாஸ் அவருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ சொல்லி இந்த ஒன் டே மட்டும் அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து அந்த மிலிட்ரிலேருந்து கேட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. பட் ஜிமினுக்கும் தேவனுக்கும் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுக, நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். வரதில்லை, உங்ககிட்டேருந்து ஒரு கால் இல்லைனா ஒரு மெசேஜ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சேன். பக்கத்தில் லவ் யூடா அப்படின்னு நீங்கள் கொடுத்துருவீங்க. சரி கைஸ் வி கேன் கோ, அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் நழுவி அப்படியே போயிருந்துருப்பானுங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே வந்ததுக்கப்புறம் இந்த மனுஷன் டபக்கில் லாக் போட்டிருப்பாரு. நீங்கள் தான் அவர் மேலே ஏறி உட்காந்துருக்கீங்களே, ஏய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய் அடிச்சுட்டு அவர் சொல்லிட்டு அப்படியே பொறுமையா அவரோட கை வந்து இடுப்பில் இருக்கும்ல சத்தாதன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அன்கிளிப்பே பண்ணியிருக்கும் அதாவது எப்படி சொன்னால் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பர்த்டே கிஃப்ட் வந்திருக்கு தெரியுமில உனக்காக, அதுக்குன்னு என்ன அதுக்குன்னு இது கூட இல்லைன்னா எடுத்துட்டுறீ, இது கூட இல்லைன்னு சொல்கிறோம் அசால்ட்டாக பேசுகிறதா அப்படிங்கிறீங்க. இதுதான் எனக்கு எல்லாமே, அப்போ நான் இல்லையா அப்படிங்கிறீங்க. உன்கிட்ட பண்ணுறது தாண்டி எல்லாமே, அப்போ அது மட்டும் இருந்தால் போதுமா? ஆத்தா இன்றைக்கி வேண்டாம், ஆத்தா வேணாண்டி, நான் இன்றைக்கி ஒரு நாள் தாண்டி இந்த மாதிரி சொல்லாத. சரி 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 ஓகே 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 அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லியிருந்திருப்பார். உங்களை அப்படியே மடியில் ஏதாவது வச்சுருப்பாரு, உட்காந்துருப்பீங்க.
லூஸாக ஆயிடுச்சுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு அந்த கிளிப்பை அப்படியே போடுற மாதிரி போவேன். கையோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எடுத்து விட்டுட்டு ஸோ அந்த கேக் இருக்குல்ல, ஸோ இப்போ அவர் ஊட்டி தானே விடணும். ஸோ ஊட்டி விட்டுட்டு அப்படியே அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு செல்ஃபி எடுத்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்களுமே அவருக்கு ஃபீடுமே பண்ணியிருப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன, அந்த சாக்லேட்டை ஒரு ஒரு 2-3 கேக் அந்த க்ரீம் இருக்குல்ல, அதை அப்படியே கையை வச்சு அந்த மனுஷன் அப்படியே தப்புக்குன்னு உங்களோட மூஞ்சில் அப்படியே தேய்ச்சி விட்ருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் தேய்ச்சேன்னா ஐயாவுக்கு மூஞ்சே தெரியாது தெரியுமில்ல அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்லடி, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அவர் சொல்லி நீங்கள் டக்குன்னு எடுத்து அப்படியே அவர் மூஞ்சில் அப்படியே பண்ணியிருப்பீங்க. அவர் ஆனால் அதை கூச்சவே படலை. லைக் உங்களோட கன்னத்தில் அவர் தேய்ச்சி விட்டுருப்பார்ல, அதை அப்படியே லைட்டாக லிக் பண்ணிட்டு அப்படியே எடுக்கிறாரு. ஸோ சாப்பிட்ற மாதிரி. ஓகே, என்ன ஜேகே பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுதுடா அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது லைட்டாக லிப்ஸ்லேயுமே பட்டிருக்கும் போல், அதையும் அப்படியே லைட்டாக லிக் பண்ணிட்டு அந்த மனுஷன் அவங்களுக்கு முத்தம் தர்றாரு. ஸோ நீங்களுமே ரொம்ப நாள் ஏங்கி இருந்திருப்பீங்கள்ல, அஃப்கோர்ஸ் யூ டூ. ஸோ நீங்களுமே அப்படியே அதை வந்து லைக் பிரேக் பண்ணாமல் நீங்களும் அந்த கீஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு கன்னத்தில் வர நீங்கள் எழுதி போட்டிருப்பீங்களா? ஸோ அதையுமே நீங்கள் அவர் என்ன ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே ஸ்டைலில் நீங்களும் கொடுக்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு லேடாக இருந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்து அவர் மேலே இருக்கிற மாதிரி அப்படியே பொறுமையாக அவருக்கு அங்கங்கன்னு முத்தம் தரீங்க. இங்கே ஜங்குக்காகவே அல்டிமேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைக் அப்படிங்கிற மாதிரியே அப்படியே ஃபீல் பண்ணி கேட்டு அப்படியே ரசித்து அப்படியே படுத்துட்டார் மனுஷன். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க, பார்த்தா 6 பேக்கு. என்னடா என்னது, சிகேயில் வந்து 6 பேக் இருந்தது, இப்போ இங்கே இருக்குது இப்போ திருப்பியும். எனக்கு இன்றைக்கி தெரியும் நம்ம இன்றைக்கி மேட்ரு பண்ணோன்னு. அதான் கொஞ்ச நாள்லேருந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. கூச்சமாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே காரை துப்புறீங்க. அந்த மனுஷன் அதுங்களாம் வைக்கப்படுற மாதிரியே வாடி ரொம்ப பேசிகிட்ருக்கேன், எனக்கு தான் 6 பேக் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறார். நீங்கள் அப்படியே அடுத்த சொல்லிவிட்டு அவருக்கு அங்கங்கே கொடுக்குறீங்க. ஏன் எனக்கு தானடா பர்த்டே, நீ தானடா அப்போ கிஃப்ட்டு தரணும், நீ இப்படி வர அடுத்து சொல்லுவீங்க. டக்குனு அந்த வருஷம் அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு அந்த வருஷம் அப்படியே கிளைம் பண்ணிட்டு அவரை வந்து பொறுமையாக அங்கங்கன்னு உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து விட்டுட்டு அவரை வழக்கம் போல் பண்ணுறது அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்களும் சொர்க்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே மிதந்துட்டுருக்கேன். ஸோ ரொமான்ஸ்லாம் எல்லை மீறி போய் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியும்ல. ஸோ அப்படியே போய் முடிஞ்சு போயிருந்துருக்கும். ஸோ 2 பேருமே அப்படியே படுத்துருந்துருக்கீங்க. லைக் உங்களுக்குமே தூக்கம் வரல, அவருக்குமே தூக்கம் வரல. ஏறிக்குறைய மணி 4. ஸோ நிறையா பேசுகிறீங்க 2 பேருமே கட்டி பிடிச்ச மாதிரி. அவ்வளோ பேச்சு, அவ்வளோ டாக்கு. ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு லைக் டே பை டே அந்த மனுஷன் வந்து உங்கள்கிட்ட அப்படியே எல்லாத்தையுமே இப்படி சொல்லிகிட்ருக்காரு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு சில நேரத்துலலாம் உன் நினப்பு வரும், ஆனால் என்னால் வந்து வெளியில் சொல்லி கூட இது பண்ண முடியாது, யாருக்குமே தெரியாமல் ஒரு போர்வைக்குள்ளே தான் வந்து உன்னோட ஃபோட்டோவெல்லாம் பார்ப்பேனே. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் தாண்டிட்டேன், பட் இன்னும் 2 மாதம் இருக்குங்கும் போது என்னால் முடியல, இது அதை ஆல்ரெடியே பண்ணிக்க முடியல, எப்படிடா முடியும்னு இருக்கு. என்னால் என்னன்னா உன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு தெரில பையன். ஆக்சுவலாக நான் அப்பயுமே உன் மேலே ரொம்ப லவ்வாக கேராக எல்லாமே இருக்கும், நீ என்னை அப்படி பார்த்துப்ப. பட் நீ இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ எப்படியாவது என் சைடில் நீ நின்றுடுவ. ஆனால் அன்றைக்கி நான் அடிபட்டு என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, என்னோடய மெம்பர்ஸ் எல்லாமே, அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஆனால் அவங்களையும் தாண்டி இன்னொரு பர்சன் நிற்பாலே, வேறு ஷீ அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டுச்சு. அப்படியே பரவாயில்ல அவகிட்ட போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சது நான் உன்னை எந்த அளவு மிஸ் பண்ணுறேன்னு. அதை வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது பையன் ஆக்சுவலாக. ஆனால் ஐ ஆல்வேஸ் லவ் யூ டு த கோர். என்ன ஆனாலும் சரி, எப்படி நம்ம இத்தனை வருஷம் லவ்வை மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி லைஃப்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் உங்களோட நெஞ்சில் அப்படியே அவரை ஃபேஸ் அப்படியே பரி பண்ணிவிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான்.
ஸோ அந்த மனுஷன் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பார். நீங்களுமே அவரை கட்டி பிடிச்ச மாதிரியே தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து வெளியிலலாம் மாஸ்க் போட்டுட்டு பிள்ளைங்க நீங்களும் வெளில போகிறீங்க. ஏன்னா வெளியில் ஷாப்பிங் போயே ரொம்ப நாள் ஆகுது. அந்த மனுஷன் வந்து லைக் எப்படி சொன்னால் ஹூடி அது இதுன்னு கண்ணு கூட தெரியாத அளவுக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுருவார். ஸோ அவ்வளோவா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாலுக்கெல்லாம் போகிறீங்க, நிறையா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாரு, நீங்களும் அவருக்கு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி தரீங்க. அதில் வந்து மால்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சிகே தான் இருக்குது, கிளன் தான் இருக்குது. அந்த மந்த் அரைக்குறையாக நிற்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து மறைக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறாரு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் காட்ட வேண்டியது ஊருக்கே கூப்பிட்டு காமிச்சிட்டால அப்படின்னு சரிங்க. உடனே ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருந்துட்டுருக்காரு. நானா கீழேயும் காட்டினேன். அதான் காட்டிட்டீங்களே இங்கடி. ஓ நீ அந்த பேனர் பார்க்கலையாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. என்னதான் ஃபோட்டோ எடுத்தாருங்க, நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பொறுமையாக வந்துட்டுருக்காரு. பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொன்று ஒரு ஹோர்டிங் இருக்குது அதை போய் காட்டுறீங்க. லைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டே வந்து முக்கால்வாசி தான் இருக்குது. அவரோட இன்னும் நல்லா தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மனுஷனோட டிக்டோ அப்படியே பார்த்துடலாம், எவ்வளோ சைஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சலாம் போல அந்த மாதிரி இருக்குது. எப்படி இது நான் அதை போட வேணான்னு சொன்னானே எப்படி போட்டாங்க? ஃபோட்டோக்கு நல்லா போஸ் காமிச்சுட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாரான். போடக்கூடாதுன்னு வெளுத்து விட வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அப்படியே பிடிச்சி தரத்தனே இழுத்துட்டு போகிறீங்க. அப்பாடா விட்டுட்டாடா, நான் கூட பெருசாக பஞ்சாயத்து வைப்பான்னு நினச்சேன், நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் நினச்சிட்ருக்காரு. அதில் உங்கள் சைஸ் முத கொண்டு தெரிஞ்சிருக்கீங்களாடா எல்லா பொண்ணுங்களுக்கும். ஏன் அமிஷா கொக்கா எல்லாம் அப்படியே எல்லாம் வேறு வேறு ஃபேன் எடிட்லாம் பார்க்கணுமே, ஐயா வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாப்பியா கருமோ அப்படின்னு சொல்கிறீங்க. பாப்பேன் என்னையும் தேவங்கெல்லாம் நிறைய போடுவாளுங்க தெரியுமா, எக்ஸிப்பாக இருக்கும். ஐயோ அவனுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு நான் தோணும். அப்போ உனக்கு இல்லையோ எனக்கும் இருக்குது அப்படின்னு எனக்கும் தோணும். அது நல்லாயிருக்கும். நிஜமாக நீ அப்படிலாம் இல்லை ஏய் அப்படிலாம் இல்லை கேர்ள், நான் அப்படிலாம் இல்லை, நான் கேலாம் இல்லை, நான் வெறும் நார்மல் தான், ஐ லைக் ஒன்லி கேர்ள்ஸ்டா. பட் என்ன தெரியல தேவன் மேலே லைட்டாக கிளிக் அப்படிங்கிறாரு. மேட்ரு ஏதாவது பண்ணிட்டியா நான்? அந்த அளவுலாம் போல இன்னும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே 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 பட் டு யூ நோ சம்திங் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன நானும் என்னடி சிலுங்கிற நீயும் என்ன நானும் தேஹுக் லவ்வர் தான். இது இப்போ சொல்லவே இல்லைன்ட்ட இதெல்லாமும் சொல்லிகிட்டு இருக்க முடியும் என் லவ்வர்கிட்ட. அப்புறம் இதுதான் அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? இப்போ மட்டும் எப்படி சொன்னேன்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், பண்ண மாட்டேன்னு. ஃபேமிலி எல்லாமே பார்த்துட்டியாடா? பார்த்துருக்கேன்டி ஏதோ ஓரளவு. என்னை வச்சு நிறையா ஸ்டோரிலாம் வரும்ல, இங்கிலீஷ் ஸ்டோரியில் போர் அடிக்கும் போது உட்காந்து படிப்பேன். அப்போ தான் நினச்சேன் கண்டென்ட்டெல்லாம் முறையாக யோசிக்கிறாளுகன்னு. அப்பா அதெல்லாம் யோசிக்கவே முடியலடி. எப்படின்னா இல்லை பாரு ஒவ்வொருத்தவர்களுக்கும் என்ன திங்கிங் பாரு. நீங்கள் வயன் தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க. தெரியும் யுவர் நேம் தானே வயனு. அதே தான் அதை தான் அந்த பேருக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாள்ல. அப்போ உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை போலையே. கஷ்டம். என்னையும் ஜிம்மினையும் வச்சு ப்ராங்க் பண்ணுறது. ஜிம்மின்லாம் எப்படி அது இது சின்ன குழந்தை, ஆனால் அவன் மேலேயே எனக்கு லைட்டாக நீ யாரை ரெண்டா அப்போ விட்டு வச்ச. எனக்கு சுகாவையும் பிடிக்கும், ஜென் யாங்கையும் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும், எல்லாருக்குமே எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னீங்க துப்பிட்டு அப்படியே வருவீங்க. சரி சார் விடு அடுத்துட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு ஆர்மியும் எனக்கு பிடிக்கும். அதான் நான் பார்த்தேன், என்னடா இதை மட்டும் விட்டுட்டியே மற்றது எல்லாத்தையும் சொல்கிறியேன்னு நினச்சேன். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆர்மிஸை எப்படி சிங்கிள் பர்சனாக இல்லை ஆர்மியாக அப்படியே ஒரு கேர்ள் அப்படியே நினச்சிக்கிட்டு அவங்க கூட அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் நினைப்பேன். ஆக மொத்தம் நீ எனக்குன்னு இல்லை, உன் மனசு அங்கங்கன்னு சதுரி போய் கிடக்கு அப்படி சிரிக்கிறாரு. போய் தலை அப்படி சொன்னீங்க சரிங்க. பிகாஸ் நீங்கள் அந்த அளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஜேகே
என்னதான் நல்ல தெய்வங்க நானும் நல்ல பேரில் வாய மூடுறியா போது வா நீயும் நான் தான் நல்ல பேர் ஆமாண்டி அஃப்கோர்ஸ் நீயும் நானும் நல்ல பேர் ஆமாம் ஆமாம் ஏய் இந்த ஃபேன் நாட்டு பாரு நான் எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் பாரு இதை ஐயோ வர அடுத்த அவர் சிரிக்கிறாரு நீ சிரிக்கல ப்ளஷ் தானே பண்ணுற கண்டுபிடிச்சிட்டியா எப்படி இவ்வளோதையும் போட்டிருக்க எப்படி கண்டுக்கிட்டா கண்டா வச்சா அப்படிங்கிறாரு உன்னை பற்றி எனக்கு தெரியாது கர்மம் வந்த தொலை அப்படி சொல்ல நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ஐயோ எல்லாமே உனக்கு தெரியுது கடவுளே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக மாலு அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக அந்த நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அந்த மனுஷன் போவார். ஸோ உங்கள் கூட அந்த நைட் அதே மாதிரி அந்த நைட்டும் ஜல்சா பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதிரி க்ரை அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக அந்த மனுஷனும் போயிட்டார். நீங்கள் மனசுக்குள்ளேயே அப்படியே டேஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் இத்தனை நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த 7 பேருமே மிலிட்ரியை விட்டுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு வந்திருந்திருப்பாங்க. அப்படியே வந்ததுக்கப்புறம் ஆர்மிஸ் எல்லாமே அவங்கள க்ரீட் பண்ணுறாங்க பாருங்கள். லைக் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் விட்டா அப்படியே ஓடி வந்து எல்லாம் மேலேயே படுத்துருக்க போல் அந்த 7 பேர் மேலேயே அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காளுங்க. எல்லாம் ஹாய் ஆர்மிஸ் வி மிஸ் யூ ஸோ மச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ப்ரெஸ்ஸு மீடியா ரிப்போர்ட்டு அது இதுன்னு வந்திருக்கும். ஒரு வழியாக அது எல்லாத்தையும் முடிச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அவனோட வீட்டுக்கு போயிருந்துருப்பானுங்க. அப்பாடா அப்படின்னு படுத்துருக்கானுங்க. பிகாஸ் யாருமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஏன்னா இன்டர்வியூ அதுமாரி இருந்ததால் அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் லேட்டர் நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போயிருந்துருப்பாங்க. பார்த்தா எல்லாம் ஏன்டி இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து மேட்ரு தான் பண்ணுது. 7 இடத்துலையும் சத்தம்தான் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு 1 இயர் பெரிய லாங் கேப் இல்லை. ஸோ ஆர்மிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த ஹைப்லேருந்து மெசேஜ்லாம் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பாட்டு ஏதாவது எழுதியோ கம்போஸ் பண்ணியோ வைங்க, நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சுகா வந்து ஒரு டியூன் போட்டு வச்சுருக்காரு. அதேமாரி ஜங்குகா வந்து ஏதோ அதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதி வச்சுருக்காருன்னு சுகா சொல்லியிருப்பார். இதுமாரி டியூன் போட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அவங்க பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ டியூன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ போட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் லேட்டர், ஏன்னா அவனுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 டேஸ் அவனுங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்புறம் இவனுங்க 7 பேருமே சேர்ந்து ஹைபுக்கிட்ட போயிட்டு இது மாதிரி நாங்கள் ஒன்று டியூன் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு காமிச்சு அந்த டியூன் செம்மையாக இருக்குதுன்னு சொன்னதும் சரி லிரிக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க, லிரிக்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜேகே லிரிக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதும் சரின்னு சொல்லிட்டு இங்கே பாடுங்க அப்படின்னதும் அந்த டியூன் ஹம்மிங் போகிற மாதிரி தென் லைட்டாக அங்கங்கே வேர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி அந்த ஹம்மிங்கை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஜிம்னும் தென் வந்து தேயவும் அதுக்கப்புறம் ஜேஹோப் இல்லை இதுக்கு இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி கரெக்ஷன்ஸ் அந்தமாரி பண்ணி எப்படியோ ஒரு 2-3 டேஸ் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணி அந்த பாட்டை ஒரு வழியாக கம்போஸ் எடிட் எல்லாமே பண்ணியாச்சு. வாய்ஸ் ஓவருமே கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்து முடிச்சுட்டு ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ரூமில் வீட்டில் வந்து படுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் லேட்டாக வந்து கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே வந்து அந்த மனுஷன் முடிச்சிட்டாண்டி இப்போ பாட்டு வந்துட்டு 7 பேர் சேர்ந்து கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும், அது வரைக்கும் எங்களை ஃப்ரீயாக இருக்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சூப்பர் என்ன பாட்டு அது வரும் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அந்த கொரியோகிராஃபிங்லாம் கொரியோகிராஃப் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைக் வீட்டுக்கே வர மாட்டாங்க. ஒரு வாரம் அப்படியே ரொம்ப ஹெவி ஒர்க்ஸாக தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுன்னு எப்படியோ முடிஞ்சு ஒரு வழியாக அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா எல்லா ஆர்மிஸும் எப்போன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு கேட்டுட்ருப்பாங்க. அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது அந்த இன்டர்வியூ விட்டு வெளில வரும்போது இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கான்சர்ட்டில் பார்க்கலாம் மீன்ஸ் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வருவோம் அப்படி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித்தின் 2 வீக்ஸில் வந்து அந்த பாட்டை எடிட் பண்ணி கம்போஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு அதே மாதிரி கான்சர்ட்டுக்கு எல்லா டிக்கெட்ஸும் வித்தின் ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே வந்து விற்று போயிருந்திருக்கும். ஸோ சியோலில் மெயினில் தான் வச்சுருக்காங்க. நீங்களுமே கான்சர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்குமே இந்த 7 பேருக்குமே அந்த விவிஐபி டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க.
ஸோ இங்கே அந்த கான்சர்ட் போகிறீங்க எல்லாருமே ஆக்சுவலாக ஆர்மிஸ் தான். ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. அவ்வளோ ஜாலியாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பாட்டு கிடையாது, பழைய பாட்டுக தான். ஸோ இப்போ உங்களுக்காக நாங்கள் புதுசாக கம்போஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுறாங்க. ஸோ அந்த பாட்டு பேரே 7 தான். ஸோ அந்த 7 அந்த பாட்டு செம்மையாக இருக்குது. எல்லா கண்லேருந்து தொறன்னு ஊற்றுது, கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. எல்லாம் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பெரிய பெரிய எல்இடி டிவிலலாம் வரும்ல, அதை பார்க்கும்போது எல்லாம் அழுகுதுங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியில் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணல, கான்சர்ட் அப்போ தான் அந்த பாட்டையே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா மிஸ் உட்காந்து அழுவுது அப்படி இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ரசித்து பார்க்குறீங்க. இந்த அளவு ஒரு ஃபேன் பேஸா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியாக எப்படியோ ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அந்த கான்சர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் வெளியில் போயிட்டு ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்த பாட்டுன்னு முடிச்சிருந்துருப்பானுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆர்மிஸ்ட்டை பேசுகிற நேரம். ஸோ ஆர்மிஸ்ட்டை பேசுகிறதுக்காக என்னென்னமோ பேசுகிறானுங்க. வி லவ் யூ ஆர்மிஸ், வி ஆல்வேஸ் கேர் அபவுட் யூ, லவ் யுவர் செல்ஃப், அதுமே சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்ருப்பாங்க. எல்லாருமே அப்படியே காதில் வாங்கிட்டு எல்லாம் அழுதுட்டுருக்கு. மிலிட்ரியில் மிஸ் பண்ணோம், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம், எப்போ வருவோன்னு நாங்கள் காத்துட்ருந்தோம். ஒரு வழியாக அந்த நாளுமே வந்துடுச்சு. இப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து அடுத்த டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகோட டர்ன். ஜங்குகா ஆமி அப்படிங்கும்போது எல்லாம் பிடிஎஸ் ஆடு சட்டை எல்லாம் கத்துது. ஐ மிஸ் யூ ஸோ மச் ஆமி அப்படிங்கிறாரு. வி மிஸ் யூ டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கேமராவில் பார்க்குறச்ச ரொம்ப அழகாக இருக்குது. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து அதை ரசிச்சிட்ருக்கீங்க. அவருக்கும் அந்த ஆர்மி ஸ்கூலில் பாண்டிங்கை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அவருமே நிறையா பேசியிருந்திருப்பார். லைக் ஒரு 1/2 an hour கிட்டே பேசியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் ரிவீல் பண்ணுறாரு, மிஸ் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும், தட் ஐ லவ் ஹர், ஐ ஹாவ் அ லவ்வர் அப்படின்னு சொன்னதும் எல்லாம் ஒரு நிமிஷம் ஷாக்கு. வாட் 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 அப்படின்னு சொல்லிட்டு, யா அது வேறு யாரும் இல்லை தோ அப்படின்னு சொல்லிட்டு விவிஐபி அந்த இதில் வந்து அதில் ஏதோ ஒரு பொண்ணை வந்து கையை காமிக்கிற மாதிரி அங்கே வந்து கேமரா அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. இவங்க பின்னாடி ஒரு பெரிய பிக் ஸ்க்ரீன் இருக்கும்ல, ஸோ அந்த பிக் ஸ்க்ரீனில் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா இப்போவே ரிவீல் பண்ணுறோம் ஏன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு, நோ 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 இல்லை 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 ஃபோக்கஸ் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஷீ இஸ் மை லவ்வர் அப்படி சொன்னதும் ஐயோயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கீங்க. லைக் பயம் இருக்கும்ல நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கீங்க. இங்கே வா ஜஸ்ட் கம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் உட்காந்து அழுது ஷாக்காக இருக்குது. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சீட்டுக்கு கீழே அப்படியே ஒளிஞ்சிட்டிங்க. பட் ஜிம்மனோட ஆள் எல்லாம் வந்து எழுப்பி போட்டு கிளம்பு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் அந்த இடத்துக்கு ஸ்டேஜுக்குமே வந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெசிடேட் ஆகுது. ஐயோ என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஷோல்டரை பிடிச்சிட்டு, ஷீ இஸ் மை லவ்வர், நாங்கள் முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிருக்கோம், ஐ லவ் ஹர் ஸோ மச், என் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே அவளுக்கு இருக்கும். அதேமாரி அவளோட லவ் அண்ட் சப்போர்ட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னியில் ஃபுல்லாகவே எனக்கும் இருந்திருக்கு. கண்டிப்பாக என் ஆமிஸ் நீங்கள் அவளை புரிஞ்சு எங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தாலும் நிறையா ஆமிஸ் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக தேவங்க வந்து ரிவீல் பண்ணியிருப்பார், என்னோடய ஆளுமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேமரா வச்சு பார்த்ததில் கண்டுபிடிச்சி அதுமாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 7 பேரோட ஆளுகளுமே வந்திருப்பாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் உங்களோட லவ் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, ஏன்னா அவங்களுக்குமே எல்லாருக்குமே ஏறக்குறைய 30 ஆகுது, 30 32 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இது எல்லாமே செட்டில் ஆகிற நேரம் தானே. என்ன தான் அவருக்கு லேக்ஸ் கணக்கில் என்ன சொல்கிறது பயாஸ் ஆர்மிஸ் இருந்தாலும் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவரோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் ஃபாலோ ஆகும். ஸோ மற்றவங்க எல்லாருமே அதை பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அது எல்லாமே ப்ராட் மைண்டடாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி ஓகே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கானுங்க. நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இப்போ தான். ஏன்னா ஆமிஸ்கிட்ட சொல்லியாச்சு, பாசிட்டிவான ரிப்ளை வரும் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருக்கானுங்க. அதே மாதிரி தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 85% நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க.
கொஞ்சம் மெச்சூர்டான ஆர்மிஸ் போல். பட் இந்த இம்மெச்சூர் ஆர்மிஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அதுங்கெல்லாம் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டுது. லைக் டாக்ஸிக்காக இருக்குது. தேவங்க எனக்கு மட்டும்தான், தேவங்க எனக்கு மட்டும்தான், ஜங்குக்கா எனக்கு மட்டும்தான், ஜிமின் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருக்கும் அதுக்கு மேலே நிறைய அப்படியே பஞ்ச் ஆஃப் ஆர்மிஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்குங்க. இல்லை எனக்கு கிடைக்காத வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குங்க. ஸோ ஆனால் அவனுங்கெல்லாம் எதையுமே பெருசாக சட்டை பண்ணல. நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ண போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டா மீடியாஸ் எல்லாருக்குமே வர வச்சு 7 பேருக்குமே ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகுற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா லைக் கொரியாலே ஒரு பெரிய ஃபேமஸாக செலப்ரேஷன் மாதிரி அந்த ஈவெண்ட் வந்து கண்டக்ட் ஆகுது. ஒரு பெரிய கான்சர்ட் இடத்துல தான் அவ்வளோ பேரையும் வர சொல்லி அங்கே கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. நிறையா ஆர்மிஸுமே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக 7 பேருக்குமே அழகாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருந்துருக்கும். ஸோ ஏதோ ஒரு செலப்ரேஷன் பார்ட்டிக்காக வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸை வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்திருந்துருப்பாங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஜங்குக் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கும் போல். அந்த பொண்ணு வயனை ஒரு மாதிரி பேசியிருக்கும். லைக் நீ வந்து அவனுக்கு வந்து பேரே கிடையாது, நீ எல்லாம் வந்து அவன் கால் தூசு கூட சமமே கிடையாது, உனக்கு ஜங்குக் கேட்குதா, அதுவும் நீ ஜங்குக்கு வேறு கல்யாணம் வேறு பண்ணிக்க, அவனால் என்ன ஏதாவது உனக்கு ஏதாவது பண்ண முடியுமா, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவனுக்கு நீ பேரே இல்லை முதல்ல தெரியுமா, உன் மூஞ்ச பாரு, ஏன் ஜங்குக்கு எப்படி இருக்கான், அவனுக்குலாம் என்ன மாதிரி பொண்ணு தான் கிடச்சா லைஃப் நல்லாயிருக்கும், நீயும் தான் இருக்கிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு நீங்கள் வந்து ஆனால் லைக் ஒரு மாதிரி ஆர்மிஸாக இருந்தால் நிறைய பேரால் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதனால் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணலன்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் அவள் பேச்செல்லாம் ஒரு மாதிரி தடிக்க ஆரம்பிச்சிட்டு லைக் எல்லையை மீறி போகிற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருக்கும்னா பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலாக இருந்திருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல் அப்படியே தபக்குன்னு உங்களை தள்ளி விட்டுருந்துருப்பா. நீங்கள் கடுப்பாக அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பொத்துன்னு அப்படியே விழுந்துட்டீங்க அந்த ஸ்விம்மிங் பூலில். என்னடா சத்தம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்திருக்கீங்க. ஜங்குக் டக்குன்னு போயிட்டு சேவ் பண்ணுறாரு உங்களை தூக்கிட்டு. என்னாச்சுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே எழுந்திருக்கிறீங்க. இதை ஜிமினோட ஆள் பார்த்துருந்துருக்கோம். உனக்கு எவ்வளோ தைரியம், நீ யார் இங்கே வந்து எங்களோட இடத்துல வந்து நீங்கள் எங்கள் ஆளே வந்து அடிப்பியா, நீ திட்டுவியா, நீ பார் இந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, ஒழுங்கு முறையை ஓடிப்போ, அவளை முதல்ல சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு ஜேகே என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீ தவறி தானே விழுந்தேன்னு நீங்கள் சொன்னேன்ட்ட, என்ன நடக்குது, ஏன் அவள் திட்டிகிட்டு இருக்கா அவங்கள, நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினோட ஆளுக்கிட்ட வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. இதை மாதிரி ஜேகேக்கு அவள் பேரே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒயனை ஒரு மாதிரி பேசிட்டா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பீங்க. நீங்கள் ஜேகே கடுப்பாகி பார் அறியக்கூடாதுன்னு பார்க்குறேன், இதுக்கு எனக்கு மட்டும் இல்லை 7 பேருக்குமே இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், உட்காந்துட்டு சீன் போட்டுட்ருக்க வேலை வேணாம், என்ன எனக்கு நீ பேரா கருமம், எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா, பார் நானும் அவளும் இன்றைக்கு நேற்று லவ் பண்ணல, எங்கள் லவ் ஏறக்குறைய 10 வருஷம் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு என்ன எப்போ தெரியும், இதெல்லாம் நான் முதல்ல ஏன் பேசுகிறேன், எனக்கு அவளை தாண்டி வேறு யாருமே என் பெட்டர் ஹாஃபாக இருக்கவே முடியாது, இதுக்கு மேலே உன்னை நான் பார்த்தேன் அவ்வளோதான், எனக்கு ஏதாவது ஒன்று நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனால் அதுவே அவளுக்கு ஏதாவது ஒன்று வந்தது ஆர்மி கூட பார்க்க மாட்டேன், அதுக்குன்னு எல்லா ஆர்மிஸையும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன், உன்னை மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள என்ன தான் பண்ணாலும் மாற்றவே முடியல, நான் கிளம்புறேன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே அந்த இடத்தோடு போயிருந்திருப்பாரு. அந்த பொண்ணு இப்போ வந்து ஜிம்மினோட ஆள் கடுப்பாகி பலாருன்னு அரைஞ்சிருக்கும், ஒழுங்காக அவகிட்ட போய் சாரி சொல்லு, அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் 2 பேரும் என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருப்பீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருக்கோம். இங்கே ஜேகே வந்து வா குளிர்ந்து வேற வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு ரூமுக்குமே அழைச்சிட்டு போயிருந்திருப்பார். பட் ஸ்டில் நீங்கள் அந்த பொண்ணு சொன்னதே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அப்போது லைக் எப்படி சொன்னால் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாச்சு, எல்லாருமே பெரிய இம்பார்ட்டண்டான கெஸ்ட் எல்லாருமே இருக்காங்க, இவனுங்க 7 பேருமே வர முடியாதுல்ல, ஸோ அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. ஸோ இங்கே வந்து அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி விட்டுட்டு தலையெல்லாம் தோட்டி விட்டுட்ருக்காரு.
நீங்கள் அப்படியே அவரோட இடுப்பை 2 கையிலையும் பிடிச்சிட்டு, நான் உனக்கு பேர் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. லூஸு நீ வேறு என்னை தாண்டி ஏன்டி லூஸ் மாதிரி பேசுகிறியே, உன்னை தாண்டி வேறு யாரே என்னை இந்த மாதிரி புரிஞ்சுப்பா அக்செப்ட் பண்ணிப்பா, நான் எப்படிப்பட்ட பையன்னு ஆமீஸ்க்கு தெரியும். பட் அவங்களால என்னை சமாளிக்க முடியாது. அவங்களால எப்படி சொல்கிறது, எனக்கு ஜேகே மாதிரியாக வேணும் அதெல்லாம் சொல்லலாம். பட் உன்ன மாதிரி அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியுமா என்ன? ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? இல்லைடா, லுக் வைஸ்மே நீ ரொம்ப பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க. பட் நான் அப்படி கிடையாதுல்ல. யார் சொன்னா மேக்கப்லாம் இருந்தால் என் மூஞ்சி ஒரு நாய் கூட பார்க்காது. ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் அந்த மேட்ரு பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி நீ தூங்கும் போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருப்பா தெரியுமா. அப்போ என் மூஞ்சை பார்க்குறமே கன்றாவியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு போகிற மேக்கப் உனக்கு போட்டோன்னா நீலாம் என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு வருஷம் அந்த தேங்காய் அடிச்சிட்ருக்கான் பாரு, வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு 7 வருஷத்துக்கு அடிச்சிட்ருக்கான் பாரு. அதுமாதிரி கேர்ள்ஸுக்கு நீ தான் அடிச்சிட்ருக்கணும் டெய்லியும், வருஷம். அந்த அளவு நீ அழகு தேவதடி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. என்ன செய்கிற அப்படிங்கிறாரு. பொண்டாட்டியா நான்? கல்யாணம் ஆயிடுச்சுரி. ஆமாம்ல இல்லை ஆமாம், வி காட் மேரீட் அப்படிங்கிற. லவ் பண்ணும் போதே நானும் நீயும் தப்பா அது வேற. ஆனால் இது வேற இல்லை. இது எப்படி வேற? எல்லாம் ஒரே ப்ராசஸ் தானே. ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். பட் ஆஃப்டர் மேரேஜ் அஃபிஷியலாக நீ நானும் ஒன்றா இருப்போம்ல. நீ அப்படியே வரியா? ஆமாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே கடலிங்க அப்படியே போய் 2 பேருக்குமே ஒரு வழியாக திருப்பி அவங்க வந்து மேட்ரு ஆகியிருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே தேவங்க சுகா ஜின்னு எல்லாம் ஆசைப்பட்டது என்னென்னா, எவ்வளோ வயசானாலும் நம்ம 7 பேருமே ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கணும். நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த தேவங்களை சொல்லியிருப்பார்ல ஒரு இதில். ஸோ அதில் வந்து தேவன் வந்து எல்லாரோட கிட்ஸையும் பார்க்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 40-50 வயசு இருக்கும். ஸோ அப்படியே சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருந்துருப்பாரா. ஸோ அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, பிடிஎஸ் அண்ட் ஸ்கூப்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ பெரிய வில்லா இருக்கும். ஸோ ஒரு ஐலாண்டில் வந்து இவங்க வந்து வாழ்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு ஐலாண்ட் வந்து பிடிஎஸ் 7 பேருமே சேர்ந்து ஒன்றா வாங்கியிருந்திருப்பாங்க. அதில் வீடு எல்லாத்தையுமே கட்டி ஒரு பெரிய வீடு ஆக்சுவலாக. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, லைக் இண்டிவிஜுவலாலாம் இருக்காது. அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு பங்களான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கேசல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசலில் 7 பேருக்குமே இருக்கிற மாதிரி ரூம்ஸை தாண்டி ஒவ்வொரு ஃப்ளோர் ஒருத்தவங்களுக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒருத்தவங்களுக்கு, செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தவங்களுக்கு, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்ஸு. ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த இதை வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் கட்டி முடிக்கவே 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த வந்து அப்படியே ஷாக்காகி பார்க்குற மாதிரி ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி அந்த ஒரு வீடு. ஸோ இங்கே 7 பேருமே ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே கால் வந்திருக்கும், இந்த மாதிரி கப்புள்ஸ் கேம் இருக்குது, விளையாட வரீங்களா, வி ஆர் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வை நாட் ஃபார் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓகே, எல்லாருமே 7 பேருமே ஓகே சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே அந்த கப்புள் ஷோக்கெலாம் போகிறீங்க. போயிட்டு எத்தனை வருஷமாக லவ் அதெல்லாம் சொல்லவும் அந்த ஷோவே செம்ம ட்ரெண்டிங்காக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபன்னியாக கேம்ஸ் வச்சு விளாண்டு அந்த 7 பேருமே எப்படி சொல்கிறதுனா, இதில் ஜின்னோட அவருக்கும் அவ்வளோவா சூட் இல்லை போல். லைக் எப்படி சொல்கிறதுனா, அவ்வளோவா ஜின்னை பற்றி அவ்வளோவா தெரியல. அதுவே ஜின்னுக்குமே அந்த பொண்ணை பற்றி அவ்வளோவா தெரியல. பட் ஸ்டில் கல்யாணம்லாம் லவ்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே அந்த கேமில் வந்து யார் ஃபஸ்ட்டு கப்புள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு கப்புள் வந்து ஃபஸ்ட்டு அடித்தது யாருன்னா தேவங்க அடிச்சிருந்துருப்பார். உங்களுக்கு ரொம்ப வலியோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலையா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு 0.5 வந்து போயிருந்துருக்கும். இல்லைனா செகண்ட் நீங்கள் செகண்ட் ஆகிட்டீங்க. ஜேகேக்கு அதை வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ இல்லை 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 அப்படிங்கிறாரு. மூட்டு கிளம்புடா, நான் தாண்டம்மா அதில் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருந்திருப்பாரு. சரிப்போ நண்பனாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நீ என் மேலே ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கூட உன்னால் வாங்க முடியாது, என்னால் வச்சு என்னை வச்சு
இல்லடி அந்த தப்பு ஒன்றால் தானே வந்தது, ஒன்றால் தானே வந்தது, உனக்கு தெரியாதா? தெரியும், அந்த ஒரு இதில் பயந்து மறந்துட்டேன். இருக்கட்டும் 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 அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ ஒரு க்யூட்டாக ஃபன்னியாக ஒரு ஃபைட்டு நடந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் அந்த கேசலில் 7 பேருமே ஒன்றா போயிட்டு எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஜின்னு இருக்கார், செகண்ட் ஃப்ளோரில் சுகா இருக்கார், தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஜிமின் இருக்கார், ஃபோர்த்து ஃப்ளோரில் தேயோங், ஃபிஃப்த்து ஃப்ளோரில் ஜங்குக், தென் சிக்ஸ்த்து ஃப்ளோரில் ஜேஹோப், தென் கடைசி ஃப்ளோரில் ஆரம், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே ஜாலியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே ஃப்ளோர் மட்டும்தான், ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்மளுக்குன்னு இந்த வீடு இல்லையா, ஒரு ரூம் மட்டுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருப்போம், பட் நம்ம கிட்ஸ் அப்படி இருக்காதுல்ல, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தெல்லாம் வரும். ஸோ அதுங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சுன்னா என் வீட்டுக்கு போகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் மட்டும் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோர்ஸில் நிறையா ரூம் இருக்கும். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு கலர் பெயிண்டிங் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், ஜின்ன ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெயிண்டிங் கலர் இருக்கும். செகண்ட் ஃப்ளோருக்கு வேறு பெயிண்டிங்கு, தேர்ட் ஃப்ளோருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டிங் அவங்க என்ன பெயிண்ட் எதிர்பார்த்தாங்களோ அந்த பெயிண்ட் தான் அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். மற்றபடி எல்லா பொருளுமே 7 பொருள், எல்லா ரூமுமே 7 ரூமு, அந்த மாதிரி தான் எல்லாமே. அப்படியே இந்த 7 பேருக்குமே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ளோரில் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஜின்னோட வீட்டில் தான் இருப்பாங்க, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஜாலியாக இருக்கிறது, ஜாலியாக விளாட்றது, அப்படியே அப்படியே கும்பலாக உட்காந்து இருக்கிறது, அப்படியே சந்தோஷமாக அப்படியே சிரித்து பேசுகிறது, டிவி பார்க்குறது, வெளியில் கேம்பிங் போடுற மாதிரியான இடம் இருக்குது, நிறையா அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே லைஃப்பை லீட் பண்ணிட்டுருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் போயிருந்திருக்கும், எல்லாருக்குமே கையில் வந்து குழந்த இருக்குது. ஸோ இப்படி இருந்துகிட்ருக்கும் போது நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருப்பீங்கன்னா, குழந்தை எல்லாத்துட்டையுமே அவங்க ஆற்றுக்காரங்க, அதாவது ஆளுங்கள்ட்ட கொடுத்துருந்துருப்பீங்க, அந்த 7 பேர்ட்டையும். எல்லாம் வந்து என்கிட்ட பிள்ளை இருக்காதுடி, சமாளிக்க முடியாதுடி, சமாளி நீயும் தானே பெத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணியிருந்துருக்குன்னா, குழந்தைய அப்படியே கையில் கொடுத்துருந்துருக்கும். எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான், அங்கே ஒன்று மேயுது, இங்கே ஒன்று பெய்யுது, அங்கே ஒன்று உடைக்குது, இங்கே ஒன்று உடைக்குது, அமைதியாக இருறா, ஐயோ முடியலையே, எப்படி தான் அம்மா சமாளிக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷாப்பிங் போனால் என்ன இப்படி அப்படி சீக்கிரமாகவே வந்துடுவீங்க? கண்டிப்பாக கிடையாதுல்ல. அவ்வளோ லேட்டு, ஏறக்குறைய ஒரு காலையில் போனீங்க, ஈவினிங் வரீங்க. பாவம் பயபிளெல்லாம் திகச்சிட்டானுங்க, குழந்தைங்களே தானாகவே உட்காந்த இடத்துலையே நின்ன இடத்துலையே தூங்குற மாதிரி ஆயிருந்திருக்கும். அப்பா முடியலடா, இப்போ ஒரு நாளே சமாளிக்க முடியலையே, இவ்வளோலாம் எப்படிடா சமாளிக்கிறாளுங்க, எனக்கும் அந்த டவுட் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் ஷாப்பிங்லாம் போயிட்டு அப்படியே வரீங்க, பார்த்தா என்ன சமைக்கலையா நீங்கள் அப்படின்னு வந்து எல்லாம் முறைக்கிறானுங்க. சமையலா? அடி பாவீங்களா, எப்படி பிள்ளைங்களை சமாளிக்கவே முடியல எங்களால், இப்போ தாண்டி அக்காடான்னு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருக்கோம், முடியலடி. இதுக்கேவா, டெய்லியும் நாங்கள் தானே போராடுறோம், ஏன் உங்களால் இதை கூடயே பார்த்துக்க முடியாது? ஆனால் தேவங்க வந்து குழந்தைங்கள பார்த்துப்பாரு. அதே மாதிரி நிறைய 1-2 பேர், மற்றவனு அதுவும் இந்த ஆரம்புக்கெலாம் குழந்தை சைடே போக மாட்டார். ஐயோ குழந்தை இருக்கா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிள்ளி முத்தா அந்த மாதிரி தான் கொடுப்பாரு, குழந்தைங்கள மெயின்டைனே பண்ண தெரியாது. ஸோ ஒரு வழியாக எல்லாருக்குமே அங்கே சமைச்சு அப்படியே அங்கே கார்டனில் போய் சாப்பிட்டு ஹாப்பியாக, அதுக்கப்புறம் குழந்தைங்கள எழுந்திரிச்சிருக்கோங்க, அப்படியே ஜாலியாக நிறைய கேம்ஸ்லாம் விளாடுற மாதிரி அந்த அந்த ஐலாண்டில். ஸோ கொஞ்சம் பெரிய இடம் தானே, நிறையா எப்படி சொல்கிறேன், பார்க் அங்கேயே இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, ஓடி பிடிச்சி விளாட்ற மாதிரி நிறையா கேம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேம்லாம் விளாட்ற மாதிரி, ஸோ மூவிலாம் பார்க்குற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க ஆளோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு, ஒரு பெரிய தேட்ரு அங்கே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் தள்ளி, வீட்டுக்கு வெளியில் தள்ளி ஒரு பெரிய ஒரு குட்டியோண்டு இடம், அந்த இடத்துல தேட்ரு மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஒரு 30 சீட்டோ 40 சீட்டோ இருக்கும் போல். அதில் வந்து ஒரு படத்தை போட்டு எல்லாம் அப்படியே ஜாலியாக இதுக்கு ப்ளேஸில் போய் உட்காந்து எல்லாம் உட்காந்து ஜாலியாக அப்படியே அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஹாப்பியாக அப்படியே சந்தோஷமாக எல்லாம் அப்படியே ஒரு வழியாக படத்தெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த கார்டன் கிட்டக்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அவ்வளோ நேரம் பேசிட்டு ஒரு வழியாக எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அன்றைக்கி வந்து யாருமே எந்த ஃப்ளோருக்குமே போல், ஜின்னோட வீடு இருக்கும்ல, ஸோ அங்கேயுமே 7 ரூம் இருக்குதான். ஸோ அந்த 7 ரூம்லையுமே எல்லாருமே கடகடன்னு போயிட்டு அப்படியே பொறுமையாக போய் படுத்து தூங்கியிருந்திருப்பாங்க.
எல்லாம் சொல்லுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பார்ட், இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டுங்கும் போது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கவே இங்கே என்ன நினச்சானுங்கன்னே தெரியல. இவனுங்க அப்படியே பொறுமையாக, டே 7 பேர் சேர்ந்து ஒன்றா தூங்கலாமாடா, வாங்கடா, தூங்கி ரொம்ப நாளாச்சுல்ல, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் அவனுங்களுக்குன்னு தனியாக குரூப் இருக்கும், நீங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரியும் குரூப் இருக்கும். ஸோ தனியாக அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பானுங்க. யாராவது மெசேஜ் பார்க்கலன்னா அவனுங்களுக்கு மட்டும் கால் பண்ணியிருந்துருப்பானுங்க, வரியாடா இதுமாரி ஜின்னோட ரூமுக்கு வாடா அப்படின்னு சொன்னதும் எல்லாம் அப்படியே பொறுமையாக ஒய்ஃபை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு எல்லாம் அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு வந்திருக்குங்க. ஆக்சுவலாக ஜின்னோட ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பெட்டு தான் போல். அப்படியே வரானுங்க, குட்டி பெட்டாக இருந்தாலும் வளைஞ்சு படுக்கிற கேஸ் தானே இவனுங்க. அப்படியே அந்த 7 பேர் அப்படியே சீலிங்கில் அப்படியே பார்த்துட்டு பொத்துன்னு அப்படியே இந்த கடைசியாக வந்தது ஜேகேக்கு இடமே இல்லை. நீ கீழே படு அப்படி சொல்கிறாங்க. நான் படுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா 7 பேர் அந்த 6 பேர் படுத்துருக்காருங்களா, அவன் காலு மேலே ஏறி அப்படியே ஜேகே படுத்து வந்துருப்பாரு. ஐயா வெயிட்டாக இருக்கடான்னு சொல்லிட்டு காலெல்லாம் லைட்டாக இவன் மேலே தூக்கி போட்டுருப்பானுங்க. அப்படியே ஜாலியாக இருக்குது அந்த 7 பேரும். என்ன வாழ்க்கடா, ஜாலியாக இருக்குடா, சந்தோஷமாக இருக்கேன்டா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசவே தேவங்க வந்து எனக்கு இன்னும் நம்ம குழந்தைங்களாம் வளர்ந்து பெரியாளாக போய் அப்படியே எல்லாம் நம்மளை மாதிரியும் அப்படியே அந்யோன்யமாக இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்லுவார். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லாகவே ஏறிக்கோரே எப்படி சொல்கிறதுனா ஒரு 5 மணி 6 மணி வரைக்குமே பேசிக்கிட்டே இருந்திருப்பானுங்க. அப்படியே படுத்து தூங்கி இருந்திருப்பானுங்க. யாரோட ஆளுமே யார் பக்கத்துலையுமே இருக்காது. எங்கன்னு ஒவ்வொரு நேரம் கழித்து வருங்க. பார்த்தா இங்கே எல்லாம் ஒரே ரூமில் தூங்குது. அப்படியே பார்த்ததும் லைக் ஒன்றா தூங்குறாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக கதவை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கும். எங்கே அவர் ரூமில் இல்லை அப்படின்னு கேட்கும். இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒன்றா படுத்துருக்காங்க. ஒன்றாவா, அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது போல். ஸோ நீங்கள் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து வந்துருப்பீங்க. ஏன்னா ஜேகே வந்து காலில் இருக்குது, எல்லாரோட கால்லையும் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோ மட்டும் அப்படியே வெளிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. எல்லா கேர்ள்ஸும் அந்த மாதிரி தான், தெரிஞ்சும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எப்படி படுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுதுங்க. ஸோ எல்லாம் ஒன்றா சமைச்சிட்டு எல்லாருமே சாப்பாட்டுக்கெலாம் வெயிட் பண்ணுறீங்க. அவனுங்க வந்து லேட்டாக தான் வருவானுங்க, ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் வருவானுங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா கைண்டு வருது. ஐயோ எழுந்திரிச்சிட்டாளுகளா, ஆமாம் நம்ம தூங்கினதே 6 மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஹக் பண்ணுறானுங்க. ஒய்ஃபை எப்பயுமே ஹக் பண்ணி முத்தம் கொடுக்குறது அவங்களுக்கு வழக்கம். ஸோ ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கும் போது கடைசி என்ன ஜேகே வந்த படையில் அது 2 ஆகுது. நீங்கள் எப்போனா இவன் எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக போயிட்டு ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்புறம் உங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோஹெட்டில் ஒரு முத்தம் வந்திருப்பாரு. எந்திரிமா மணி 2 ஆகுது, அவ்வளோவா ஆயிடுச்சு. எப்படி படுத்த, எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ மட்டும்தான் தூங்கி நிற்கிறீங்க. திருப்பி தூங்காதடா, எழுந்துடுறா. நாங்கள் இங்கே 7 பேரும் நேற்று தூங்கியிருந்தோம் தெரியுமா. தெரியும் எல்லோரும் பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு போயிட்டோம். we are happy girls. எங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சதில்ல ஒரு பெரிய வரம் இல்லை. அதுவும் 7 பேருக்குமே கிடைக்கிறதெல்லாம் பெரிய வரம் இல்லை. லவ் யூ டூ. சரி கிளம்பு போ. கிளம்புட மாடு அப்படி சொன்னீங்களா, மட்டும் நடிச்சிட்டு வந்திருப்பீங்க. உன் பிள்ளைய அனுப்பிவிட்றேன் பாரு. ஐயோ இன்ஸ்டண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எழுந்திரிச்சிருப்பாரு. ஸோ அங்கே உட்காந்து டிவி பார்க்குது, ஒன்று அங்கே ஓடுது இங்கே ஓடுது, அங்கே ஓடுது இங்கே ஓடுது. அப்பா முடியல அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி எண்டிங். அந்நியூ பாய் சரண்யா மிஸ் சூப்பர் லாகிட். உங்களுக்கு எந்த சீன்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டோரி என்னோடய ஸ்டோரியில் நம்மளோட ஆர்மிஸில் ஒரு பொண்ணு தான் வந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க டெலிகிராமில். ஸோ அந்நியூ சரண்யா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அந்நியூ நிக்கோ நீ